என்னாட்டவர்க்கே சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கருணை கடலை கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவபக்தனின் மனம் ஏன் தெளிவடைய வேண்டும் என்று யோசித்தீர்களா? மனித வாழ்க்கையின் அடிப்படை நோக்கம் அது வெறும் சாப்பாடு, பணம், குடும்பம் மட்டுமல்ல. ஆன்மா, அதாவது நம் உள்ளுள்ள சத்தியம், அதனை உணர்வதே வாழ்க்கையின் உயர்ந்த குறிக்கோள். ஆனால் அந்த சத்தியத்தை அறிய நம் மனம் தெளிவாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் சிவபெருமான் தனது பக்தர்களை மனத்தின் களிமையை நீக்க வழிநடத்துகிறார். சிவபெருமான் சமத்துவத்தின் சின்னம், அமைதியின் ஆதாரம். அவர் ஒரே நேரத்தில் அழிக்கும் சக்தியும் பரம கருணையும் கொண்டவர். அழிப்பது என்றால் அவர் உலகத்தை அழிக்கிறார் என்று அர்த்தமில்லை. அவர் அழிப்பது மனக்குழப்பத்தை, அகங்காரத்தை, பொய்யான அடையாளங்களை. ஒரு சிவபக்தனாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய மனம் ஏன் தெளிவாக இருக்க வேண்டும்? ஏனென்றால் மனம் கலங்கி இருக்கும் போது இறைவனை உணர முடியாது. நதி தண்ணீர் கலங்கி இருக்கும் போது அதில் பிரதிபலிப்பு தெளிவாக தெரியாது போல, மனம் கலங்கமாயிருந்தால் அதில் சிவத்தின் ஒளி பிரதிபலிக்காது. சிவபெருமான் எப்போதும் தியான நிலையில் இருப்பவர். அவரது முகத்தில் எப்போதும் அமைதி. அவர் சுற்றிலும் எரியும் அக்னி, நாகம், சாம்பல், புனித கங்கை, இவை அனைத்தும் ஆழமான அர்த்தம் கொண்டவை. சாம்பல் அது வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை நினைவுபடுத்துகிறது. நாகம் அது ஆற்றலின் கட்டுப்பாட்டை குறிக்கிறது. கங்கை அது சுத்தமடைந்த சிந்தனையின் ஓட்டத்தை குறிக்கிறது. இதை நம்முடைய மனதிலும் நாம் கொண்டு வர வேண்டும். சிவனிடம் பக்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவது மட்டும் போதாது. அந்த பக்தி நம் சிந்தனையில் வெளிப்பட வேண்டும். ஒரு உண்மையான சிவபக்தன் எப்போதும் நித்தியமாக தன்னுள் தியானம் செய்து கொண்டிருப்பார். அவரின் ஒவ்வொரு மூச்சிலும் ஓம் நம சிவாய ஒலிக்க வேண்டும். மனதின் தெளிவு வருவது எப்போதும் வெளி சூழலால் அல்ல, அது உள்ளுணர்வால் தான் வருகிறது. எத்தனை சோதனைகள் வந்தாலும் சிவபெருமான் அதை நம் வளர்ச்சிக்காகவே தருகிறார் என்பதை புரிந்தால் மனம் அமைதியாகிவிடும். நம் ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், அந்த மாபெரும் ஈசனின் அடியில் இருக்கும் நம் சிவலோகம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவை அளித்திட இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய, ஓம் சரவண பவ என மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். இது கூடவே உங்கள் ஊரில் உள்ள சிறப்பு வாய்ந்த சிவனாலயம் பெயரையும் சேர்த்து பதிவிடுங்கள். நம் சேனலுக்கு புதிதாக பார்வையாளராய் வருபவர்கள் நம் சிவலோகம் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. சில நேரங்களில் நம்மை சோதிக்கிறார், சில நேரங்களில் தாமதமாக ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஒருபோதும் நம்மை விட்டு விலகவில்லை. சிவபெருமான் சொல்வார், மனதை அடக்கியவன் தான் உண்மையான யோகி. அந்த யோகத்தின் பாதை எளிதல்ல, ஆனால் அதுவே பரம ஆனந்தத்திற்கான கதவு. நம்முடைய மனம் எதற்காக தெளிவடைய வேண்டுமென்றால், அதில்தான் நம் எல்லா உணர்வுகளும், ஆசைகளும், கோபங்களும், பயங்களும் தங்கியிருக்கின்றன. அந்த மனம் ஒரு கண்ணாடி போல. அதை தூசி இல்லாமல் வைத்தால் அதில் சிவத்தின் ஒளி பிரதிபலிக்கும். அதை மாசாக விட்டால் அதில் இருள் மட்டுமே இருக்கும். சிவபெருமான் கையில் இருக்கும் திரிசூலம் அது சின்னம் மாத்திரமில்லை, அது மனிதனின் 3 நிலைகளையும் குறிக்கிறது. உடல், மனம், ஆன்மா. இந்த 3ஐயும் ஒரே நேரத்தில் சமநிலைப்படுத்தினால்தான் ஒருவர் சிவபெருமானின் தத்துவத்தை உணர முடியும். இப்போது உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் ஒரு பிஸியான வாழ்க்கை, மன அமைதி கிடையாது. ஆனால் அதற்குள் ஒரு நிமிடம் நின்று ஓம் நம சிவாய் என்று உச்சரித்தால் கூட மனதின் அதிர்வுகள் சீராகிவிடும். அது ஒரு சாதாரண மந்திரம் அல்ல, அது 5 அச்சுகளாலான பிரபஞ்சத்தின் சாவி. ந நாமம், ம மாயை, சி சிவம், வா வாயு, ய யாகம். இவை சேர்ந்து ஓம் நம சிவாய என்று உச்சரிக்கப்படும் போது நம் உடலும் மனமும் அதே அதிர்வுடன் இணைகிறது. ஒரு சிவபக்தன் இந்த மந்திரத்தை மனதிற்குள் தியானமாக வைத்துக் கொண்டால் அவரின் சிந்தனைகள் தானாகவே சுத்தமாகும். அந்த சுத்தம்தான் தெளிவு. அந்த தெளிவுதான் ஆன்மீகத்தின் தொடக்கம். மனம் தெளிவாகும் போது நம்முடைய பார்வையும் மாறுகிறது. நாம் உலகத்தை ஒரு பயத்தோடு அல்ல, ஒரு பாசத்தோடு பார்க்க ஆரம்பிப்போம். சிவபெருமான் நமக்கு அனைத்திலும் நான் இருக்கிறேன் என்று உணர்த்துவார். அதுதான் அத்வைதம், வேறுபாடின்றி ஒன்றே எனும் உண்மை. ஒரு சிறிய உதாரணம். மழை பெய்யும் போது நிலத்தில் குளம் ஒன்றில் தண்ணீர் சேரும். அந்த தண்ணீர் கலங்கி இருக்கும் போது நிலா பிரதிபலிக்காது. ஆனால் அதே தண்ணீர் தெளிவாக இருந்தால் நிலா அதில் முழுமையாக பிரதிபலிக்கும். அதேபோல் நம் மனம் தெளிவாக இருந்தால் சிவபெருமான் நம் உள்ளத்தில் முழுமையாக பிரதிபலிப்பார். மனதின் தெளிவு இல்லாத போதுதான் துன்பம், குழப்பம், பயம், அச்சம் என எல்லா இருளும் வந்து சேரும். ஆனால் நான் சிவனோடு ஒன்றாய் இருக்கிறேன் என்ற உணர்வு வரும்போது அந்த இருளை அகற்ற முடியும்.
அதுவே ஞானம், அறிவின் ஒளி. அதனால்தான் ஒரு உண்மையான சிவபக்தன் எப்போதும் தன்னுடைய உள்ளத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தவம், தியானம், அன்பு, கருணை இவை அனைத்தும் மனத்தின் சுத்தத்திற்கான வழிகள். தவம் என்பதாவது வெறும் பசி கொண்டு இருப்பது அல்ல, அது மனதின் விருப்பங்களை அடக்கும் பயிற்சி. தியானம் என்பது வெறும் கண்மூடி உட்கார்வது அல்ல, அது சிந்தனையின் அலைகளை அடக்கும் சக்தி. அன்பு என்பது வெறும் மனிதரிடம் காட்டும் பாசம் அல்ல, அது உயிராக அனைத்திலும் சிவனை காணும் நிலை. இவை மூன்றும் சேரும் போதுதான் மனம் தெளிவாகும். அந்த மனம் தெளிவான பின் நம் ஆன்மீக பயணம் தானாகவே வழிகண்டு கொள்ளும். நமக்கு இன்று தேவையானது புதிய விஞ்ஞானம் அல்ல, நமக்கு தேவையானது பழைய ஞானம். அந்த ஞானம் நம்முள் தான் இருக்கிறது. அதை உணர்வதற்காக மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். சிவபெருமான் எப்போதும் நம்முள் நிற்கிறார். அவர் வெளியில் இருக்கவில்லை, நம்முடைய மூச்சிலும் அவர் இருக்கிறார். நாம் மூச்சை உள்வாங்கும் போது நம், வெளியேற்றும் போது சிவாய். இப்படி இயல்பாகவே நம் உயிரின் ஒளி ஓம் நம சிவாய் ஆகும். இதை நினைத்தாலே மனம் அமைதியாகிவிடும். அதனால்தான் சிவபக்தனின் மனம் தெளிவடைய வேண்டும். ஏனெனில் அதுவே அவரின் ஆன்மீகத்தின் துவக்கம். மனம் தெளிந்தால் வழி தெளியும், வழி தெளிந்தால் சிவபெருமானின் பாதம் தெளியும். அந்த பாதத்தில் அமைதி மட்டுமே இருக்கும். ஓம் நம சிவாய். இந்த 5 எழுத்துக்களும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் ஒலிக்கட்டும். அது உன் மனதை தெளிவாக்கட்டும், உன் ஆன்மாவை எழுப்பட்டும், உன் வாழ்க்கையை புனிதமாக்கட்டும். இவ்வுலகில் எதுவும் நிலையானது இல்லை, ஆனால் ஒரு உண்மை மட்டும் நிலையானது, சிவம். அந்த சிவத்தை உணர விரும்பினால் முதலில் மனதை தெளிவாக்கு. அப்போதுதான் உன் உள்ளம் சொல்லும், நான் சிவம், சிவமே நான். ஓம் நம சிவாய. பக்தி என்பது தேவனை வேண்டுவது அல்ல, அவரில் கரைந்து போவது. அது ஒரு வர்த்தக உறவு அல்ல, நான் உனக்கு பூஜை செய்கிறேன், நீ எனக்கு ஆசீர்வாதம் கொடு என்று அல்ல. அது ஒரு ஆழமான இணைப்பு. ஒரு துளி நீர் கடலில் கலப்பது போல உயிர் பரமனில் கலப்பதுதான் உண்மையான பக்தி. பக்தி என்றால் என்ன? பக்தி என்பது மனத்தின் முழு ஒப்புதல். ஒருவர் சிவபெருமானின் பெயரை சொல்வது என்றால் அது ஒரு சாதாரண சொல் அல்ல, அது ஒரு அதிர்வாக மாறுகிறது. அந்த அதிர்வு நம்முள் ஊடுருவி நம் சிந்தனையை மாற்றுகிறது. சிவா என்று சொன்னாலே அவன் மனம் தூய்மையாகிறது. ஏன் தெரியுமா? ஏனெனில் அந்த பேருக்குள்ளே பிரபஞ்சத்தின் சக்தி இருக்கிறது. சி என்பது சக்தி, வா என்பது வானம், முடிவில்லாத பரப்பை குறிக்கிறது. அதனால் சிவா என்ற ஒளி நம்முள் இருந்து வெளிப்படும் போது அந்த ஒளியோடு சேர்ந்து நம்முடைய சுயம் கரைந்து விடுகிறது. ஒரு உண்மையான பக்தனுக்கு தேவனை பற்றி பயம் இருக்காது, அவனுக்கு அன்பே இருக்கும். ஏனெனில் பக்தி என்பது அன்பின் உச்சம். அது பயத்தால் பிறக்காது, அது கருணையால் பிறக்கும். ஒரு குழந்தை தன் தாயிடம் அன்புடன் ஒட்டிக்கொள்வது போல ஒரு பக்தன் சிவபெருமானிடம் முழுமையாக ஒப்படைக்கிறான். பக்தி நம் மனதை குலுக்காது, அது நம்மை அமைதியாக்கும். ஏனெனில் பக்தி வந்தால் நான் என்ற சிந்தனை மறைந்துவிடும். அதுதான் முக்கியம். அந்த நான் மறைந்தால்தான் அவன் வெளிப்படும். பெருமாளாகட்டும், சிவனாகட்டும், சக்தியாகட்டும், அவரை அடைய வேண்டும் என்றால் முதலில் நம்மை இழக்க வேண்டும். மனக்குழப்பம், துயரம், கோபம் இவை எல்லாமே நம்முள் இருந்து கரைந்துவிடும். ஏனெனில் பக்தி வந்த இடத்தில் அகங்காரம் நிலைக்க முடியாது. ஒரு துளி நீரை தீயில் போட்டால் அது ஆவியாகி கலந்துவிடும். அதேபோல் பக்தியின் வெப்பத்தில் நம்முடைய மனக்கழிவுகள் கரைந்துவிடும். சிவபெருமான் எப்போதும் மௌனமாக இருப்பார். அவரை காணும் போது நமக்கு தோன்றும் உணர்ச்சி, அது ஒரு வார்த்தைகளால் சொல்ல முடியாத அமைதி. அதுதான் பக்தியின் அடையாளம். பக்தி என்பது சத்தமில்லாத பாசம். அது பிரார்த்தனை அல்ல, அது ஒரு உள்ளார்ந்த நெருக்கம். ஒரு சிவபக்தன் ஓம் நம சிவாய என்று ஜபம் செய்வதில்லை, அவன் அந்த ஜபத்திலேயே கரைந்து விடுகிறான். அவன் அந்த மந்திரத்தின் ஓசையாக மாறுகிறான். அப்போது அவன் பிரார்த்தனை செய்பவன் இல்லை, அவன் பிரார்த்தனையே ஆகிறான். பக்தியின் நிலைகள் பலவாக உள்ளன. முதல் நிலை தேவனை தேடுதல், 2ஆம் நிலை தேவனை நம்புதல், 3ஆம் நிலை தேவனுடன் உரையாடுதல், 4ஆம் நிலை தேவனில் கரைந்து விடுதல். இந்த கடைசி நிலைதான் உண்மையான பக்தியின் உச்சம். அது வந்த பிறகு பக்தனுக்கும் தேவனுக்கும் இடையில் வேறுபாடு இருக்காது. அவன் சொல்வான், நான் சிவன் அல்ல, ஆனால் சிவனிலிருந்து பிரிந்தவன் அல்ல. பக்தி என்பது நம் வாழ்வை மாற்றும் சக்தி. அது நம் கண்களில் ஒளி தரும், நம் வார்த்தைகளில் இனிமை தரும், நம் உள்ளத்தில் அமைதி தரும். அது ஒரு சாவி போல. அந்த சாவி நம் உள்ள கதவை திறக்கும் போது நம்முள் நிறைந்திருக்கும் சிவபெருமான் வெளிப்படுவார். பக்தியின் அழகு என்ன தெரியுமா? அது கல்வி பார்க்கவில்லை, சாதி பார்க்கவில்லை, மதம் பார்க்கவில்லை.
ஒரு உண்மையான பக்தன் என்றால் அவனுடைய இதயமே தேவாலயம். அவன் இருக்கும் இடமே கையில் வில்வம், உள்ளத்தில் ஓர் ஒளி. அவன் சொல்வான், எனக்கு வேறு தேவையில்லை, உன் திருநாமம் போதும். ஒரு கிராமத்து பாட்டி நந்திக்கு சென்று பேசினாலும், ஒரு பெரிய யோகி கைலாயத்தில் தியானித்தாலும், இருவரின் இதயமும் ஒரே அதிர்வில் இயங்கும். அதுவே பக்தியின் சக்தி. அந்த சக்தி யாரிடமும் குறைவாக இல்லை. அதை உணர்வது மட்டும்தான் முக்கியம். பக்தி இல்லாத வாழ்க்கை வெறுமையாக இருக்கும். அதிலே நிறைய வெளிச்சம் இருந்தாலும் உள்ளே இருள்தான். ஆனால் பக்தி வந்தவுடன் அந்த இருள் ஒளியாக மாறுகிறது. அதனால் தான் பக்தி ஒரு விளக்காக சொல்லப்படுகிறது. அது உன் உள்ளத்தை ஒளிரச் செய்கிறது. பக்தியின் பாதையில் நடந்தால் வாழ்க்கை சுலபமாக மாறிவிடாது. ஆனால் அதில் அர்த்தம் வரும். ஏனெனில் நம்மை நம்ப வைக்கும் ஒரு சக்தி உண்டாகும். அதுவே சிவபெருமான். அவர் எப்போதும் நம்மை சோதிப்பார், ஆனால் விட்டுவிட மாட்டார். ஏனெனில் அவர் தெரிந்தவர், பக்தன் இன்னும் பலப்பட வேண்டியவன் என்று. பக்தி என்பது துன்பத்தை தடுக்காது, ஆனால் துன்பத்தை சமாளிக்கும் தைரியம் தரும். அதுதான் பக்தியின் அற்புதம். பக்தி நம்மை காப்பாற்றுவது அல்ல, நம்மை உயர்த்துவது. சிலர் கேட்பார்கள், பக்தி இருந்தால் தேவன் ஆசீர்வதிப்பாரா? ஆனால் உண்மையான பக்தன் இப்படி பேச மாட்டான். அவனுக்கு ஆசீர்வாதம் வேண்டியதில்லை, அவனுக்கு தேவனே ஆசீர்வாதம். அவன் சொல்லுவான், எனக்கு உன்னை காணும் வாய்ப்பு கிடைத்தால் அதுவே போதும். பக்தி என்பது மனதின் இசை. அது எப்போதும் வெளியில் ஒலிக்காது, ஆனால் உள்ளத்தில் அமைதியாக பாடும். அந்த பாடலை யாரும் கேட்க முடியாது, அதை பக்தன் மட்டும் உணர முடியும். சிவா என்று சொல்லும் ஒவ்வொரு முறை நம்முள் ஒரு ஆழமான ஒளி பிறக்கிறது. அந்த ஒளி நம்மை வழிநடத்தும். அது ஒரு விளக்காக அல்ல, ஒரு வழிகாட்டியாக. அது சொல்லும், அஞ்ச வேண்டாம், நான் உன்னுடன் இருக்கிறேன். சில நேரங்களில் நமக்கு தோன்றும், என் பிரார்த்தனை கேட்கப்படவில்லை. ஆனால் சிவபெருமான் மௌனமாக சிரிப்பார். ஏனெனில் அவர் தெரிந்தவர், உன் பிரார்த்தனைக்கு இன்னும் சரியான நேரம் வரவில்லை என்று. அதுதான் பக்தியின் அழகு. நம்பிக்கை இல்லாத இடத்திலும் நம்பிக்கை. அதுதான் பக்தியின் வலிமை, தோல்வியிலும் அமைதி. ஒரு உண்மையான பக்தன் தேவனிடம் சண்டை போடுவான், ஆழுவான், பேசுவான், சிரிப்பான், ஆனால் ஒருபோதும் விட்டுவிட மாட்டான். அதுதான் பக்தியின் நெஞ்சுரம். அது உறவு அல்ல, அது ஒரே உயிரின் வெளிப்பாடு. பக்தி என்பது தேவனின் முகத்தை பார்க்கும் வழி அல்ல, அது தேவனாக மாறும் வழி. அது உன் நான் என்பதை கரைத்து அவன் ஆகும் நிலை. அதுதான் உண்மையான சாம்பல். அது உடலில் பூசப்படுவதில்லை, அது மனதில் பூசப்படுகிறது. சிவபெருமான் சொல்வார், என்னை காண வேண்டுமா? உன் மனதை சுத்தப்படுத்து, அதில் நான் ஒளிந்திருக்கிறேன். பக்தி வந்தவுடன் அது எல்லாவற்றையும் அழகாக மாற்றும். துயரம் பாடமாக மாறும், சோதனை ஆசீர்வாதமாக மாறும், மௌனம் ஜபமாக மாறும். அந்த நிலை வந்தால் நீ பிரார்த்தனை செய்ய தேவையில்லை. ஏனெனில் நீயே பிரார்த்தனை. உன் மூச்சே ஓம் நம சிவாய ஆகிவிடும். அதுவே பக்தியின் உச்சம். அங்கே தேவனும் பக்தனும் இல்லை, அங்கே ஒரே ஒன்றுதான், சிவம். ஓம் நம சிவாய. ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் எல்லையோரத்தில் பழைய மண் வீட்டில் ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய முகத்தில் எப்போதும் அமைதி, கண்ணில் ஒளி, உதட்டில் ஒரு சொல் மட்டும், ஓம் நம சிவாய. அவர் பெயர் சிவனடியார். அந்த பெயர் கிராமத்தார் கொடுத்தது. ஏனெனில் அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் செய்கையும் சிவபெருமானோடு இணைந்தது. அவருக்கு சொந்தமா எதுவும் இல்லை, மனைவியும் இல்லாமல், குழந்தைகளும் இல்லாமல், சொத்து பணம் எதுவும் இல்லாமல், ஒரு சிறிய குடிசை, ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை மட்டுமே. அவர் அடிக்கடி சொல்லுவார், சிவா எனது பக்கம்தான், அவர் என்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். அந்த வார்த்தையை சொல்லும் போது அவர் கண்களில் ஒரு குழந்தை மாதிரி நம்பிக்கை தெரியும். அந்த நம்பிக்கைதான் அவரின் உயிர். ஒரு நாள் கிராமத்தில் பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. வெயிலின் கொடுமையால் உலர்ந்த புல் ஒன்றிலிருந்து தீ கிளம்பியது. காற்று வலிமையாக வீசியது. few நிமிடங்களில் அந்த தீ முழு வீதியையும் சூழ்ந்து விட்டது. மக்கள் பயந்தனர், தங்கள் வீட்டை விட்டே ஓடினர். அந்த முதியவரின் வீடும் அந்த தீயில் சிக்கியது. அவரை சிலர் அழைத்தனர். தாத்தா, ஓடி வாருங்கள், வீடு எரிகிறது. அவர் அமைதியாக பார்த்தார். அவரின் கண்களில் பயம் இல்லை. அவர் சொன்னார், எரியட்டும், எரியட்டும். எரியப்படுவது வீடு அல்ல, என் பற்றுதல் தான். அந்த இரவு முழுக்க தீயின் வெளிச்சம் கிராமத்தை சிவப்பாக குளிப்பாட்டியது. மக்கள் துயரத்தில் இருந்தனர். ஆனால் முதியவர் அமைதியாக அந்த சாம்பல் மீது அமர்ந்து ஜெபம் செய்தார். ஓம் நம சிவாயம், ஓம் நம சிவாயம். அவரை சிலர் கேட்டனர், தாத்தா, உங்களுக்கு சோகமா இல்ல? வீடு பொருள் எல்லாம் போய்விட்டதே. அவர் சிரித்தார்.
போனது பொருள்தான், பக்தி போகவில்லை. சிவா இருக்கிறார், அதுவே போதும். அவர் சோதனை செய்கிறார், ஆனால் விட்டுவிட மாட்டார். அந்த இரவு அவர் வெளியில் இருந்தார். மழை பெய்தது, குளிர்காற்று வீசியது. ஆனால் அவர் கண்களை மூடி தியானத்தில் இருந்தார். அவரது மனதில் ஒரே ஒரு படம், சிவபெருமான் கைலாயத்தில் அமைதியாக அமர்ந்திருப்பது. அடுத்த நாள் காலை கிராமம் எழுந்தபோது ஒரு அதிசயம். தீயால் எரிந்த இடத்திலேயே சிலர் வந்து நின்றிருந்தனர். நகரத்திலிருந்து வந்த சில சமூக பணியாளர்கள். அவர்கள் சொல்லினர், நாங்கள் புது வீடுகள் கட்டித்தர ஒரு திட்டத்துடன் வந்திருக்கிறோம். அந்த இடத்தில்தான் உங்களுக்கு புதிய வீடு கட்டுகிறோம். அந்த முதியவரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் மேலே பார்த்து சொன்னார், நீங்கள் அனுப்பியது நீங்கள்தானே சிவா? அவரை சுற்றியிருந்த மக்கள் அதிசயித்தனர். முன்னால் எரிந்த வீட்டின் இடத்தில் புதிய கட்டிடம் எழுந்தது. புதிய கூரை, புதிய பொருட்கள். ஆனால் முதியவர் பழைய போல் மாறவில்லை. அவர் இன்னும் அந்த சாம்பல் மேலே உட்கார்ந்தபடி சிவபெருமானை தியானித்தார். அவரை சிலர் கேட்டனர், இப்போது மகிழ்ச்சியா தாத்தா? அவர் சிரித்தார். மகிழ்ச்சி அல்ல மகரிஷி. சிவபெருமான் எனக்கு எதை எடுத்தாலும் அதைவிட பெரியதை தருவார். அவர் எப்போதும் சோதனை செய்கிறார், ஆனால் ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். அந்த வார்த்தைகள் அந்த கிராமத்தில் ஒரு மந்திரமாக மாறின. எல்லா வீடுகளிலும் அந்த சொல்லை எழுதினார்கள். சிவன் சோதனை செய்கிறார், விட்டுவிட மாட்டார். அந்த முதியவர் யாரையும் பயமுறுத்தாமல், யாரிடமும் கேட்காமல் வாழ்ந்தார். அவரின் முகத்தில் எப்போதும் ஒளி. ஏனெனில் அவர் தெரிந்தவர், சிவபெருமான் நம்மை சோதிக்கிறார் என்றால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு நாள் ஒரு இளைஞன் வந்து கேட்டான், தாத்தா, உங்களுக்கு எதுவும் பயமா வராதா? மீண்டும் இதுபோல் ஏதாவது நடந்தால்? அவர் சிரித்தார். மகனே, எது நடந்தாலும் அது நன்மைக்காகத்தான். தீ எரிந்தது என் வீட்டை, ஆனால் அது என் உள்ளத்தை சுத்தப்படுத்தியது. அந்த சாம்பல் எனக்கு நினைவூட்டியது அனைத்தும் நிலையற்றது, ஆனால் சிவம் மட்டும் நிலையானது. அந்த இளைஞன் அந்த வார்த்தைகளை கேட்டு நெஞ்சம் நெகிழ்ந்தான். அவன் அந்த நாளிலிருந்து ஓம் நம சிவாய் என்று ஜெபம் செய்ய ஆரம்பித்தான். அந்த கிராமத்திலும் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அந்த ஒரு சொல் நினைத்தால் அமைதி அடைந்தனர். சிவன் சோதனை செய்கிறார், ஆனால் ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். அந்த முதியவர் பின் நாட்களில் ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் தினமும் தியானம் செய்தார். ஒரு நாள் கிராமத்தார் பார்த்தார்கள். அவர் அமைதியாக அமர்ந்தபடியே உயிர் நீத்திருந்தார். முகத்தில் புன்னகை, நெற்றி மீது சாம்பல், உதட்டில் ஓர் ஓசை, ஓம் நம சிவாயம். அந்த இடத்தில்தான் கிராமத்தார் ஒரு சிறிய சிவாலயம் கட்டினர். அது இன்று சிவனடியார் திருத்தலம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஆலமரத்தின் கீழ் இன்னும் ஒரு காற்று வீசும். அந்த காற்றில் நம் காதில் ஒலி கேட்கும். சிவன் சோதனை செய்கிறார், ஆனால் ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். அந்த முதியவரின் கதை நமக்கு நினைவூட்டுவது ஒன்றே, நம்பிக்கை கொண்ட மனம் தளராது. சோதனை வந்தால் அது ஒரு திருப்பம். அது நம்மை அழிக்க அல்ல, உயர்த்த வந்தது. சிவபெருமான் எப்போதும் நம்மோடு இருக்கிறார். அவர் சில நேரங்களில் அமைதியாக இருப்பார், ஆனால் அந்த மௌனம் கூட ஒரு ஆசீர்வாதம் தான். மனிதன் பெரும்பாலும் சொல்வான், ஏன் எனக்கு துன்பம்? ஆனால் சிவபெருமான் சிரித்து சொல்வார், இந்த துன்பம் தான் உன்னை என்னை அடைய வைக்கும். சோதனைகள் இல்லாமல் பக்தி வலிமையாகாது. மழை இல்லாமல் நிலம் வளராது போல சோதனை இல்லாமல் ஆன்மா எழாது. அந்த முதியவரின் வாழ்க்கை இதற்கே சாட்சி. அவர் எரிந்த வீட்டை கண்டும் சிரித்தார். ஏனெனில் அவர் நம்பினார், நான் இழந்தது பொருள், ஆனால் பெற்றது பரமன். அதுவே உண்மையான சிவபக்தியின் பாதை. அது கண்ணீரோடு கலந்த ஆனந்தம். அது சோதனையோடு வந்த நம்பிக்கை. அது நம்பிக்கையோடு பிறந்த அமைதி. அந்த அமைதிதான் சிவம். அந்த அமைதியில்தான் பக்தி மலர்கிறது. அந்த பக்தியில்தான் வாழ்க்கை அர்த்தம் பெறுகிறது. ஓம் நம சிவாய. நாம் எதிர்கொள்ளும் சோதனைகள் உண்மையில் நம்மை வலிமையாக்குகிற சிவனின் கரங்கள். அதை பெரும்பாலோர் துன்பம் என நினைப்பார்கள், ஆனால் உண்மையில் அது சிவபெருமானின் ஆசீர்வாதம், ஒரு மறைமுகமான அருள். அவர் நம்மை காயப்படுத்த வரவில்லை, அவர் நம்மை உயர்த்த வருகிறார். அவரது ஒவ்வொரு சோதனையும் நம்முள் மறைந்திருக்கும் வலிமையை வெளிக்கொணரும் ஒரு முயற்சி. சிவபெருமான் சோதனை செய்வார், ஏனெனில் அவர் உன்னை உயர்த்த நினைக்கிறார். அவர் உன் பலவீனத்தை பார்த்து சிரிப்பதில்லை, அவர் உன் ஆன்மாவை வலிமையாக்க நினைக்கிறார். சோதனை என்பது தண்டனை அல்ல, அது ஒரு தெய்வீக பாடம். நீ இன்னும் பெரியவராக மாற வேண்டும் என்ற சுட்டி. மழை பெய்யாமல் நிலம் பசுமை அடையாது. அதேபோல் சோதனைகள் இல்லாமல் ஆன்மா வளராது. ஒரு இரும்பு வடிவம் பெறுவது எப்பொழுது? அது அடிக்கடி சூட்டிலும் சுத்தியலிலும் அடிபட்ட பின்தான். அதேபோல் மனிதன் சிவபெருமானின் சோதனைகளால் மெருகேறும். நம்முடைய மனம் பெரும்பாலும் பலவீனமாகிறது, ஏனெனில்
நாம் எளிதில் முறியக்கூடிய நம்பிக்கைகளில் வாழ்கிறோம். சிறிய ஒரு துன்பம் வந்தால் ஏன் எனக்கு இதுதான் என்று நாம் கேட்கிறோம். ஆனால் உண்மையான பக்தன் இப்படி சொல்ல மாட்டான். அவன் சொல்வான், இது எனக்கு வந்து இருக்கிறது என்றால் அதிலும் சிவபெருமான் இருக்கிறார். அவர்தான் கொடுக்கிறார், அவர்தான் எடுத்துக்கொள்கிறார். ஆனால் அவர் எப்போதும் நம்மை விட்டுவிட மாட்டார். சிவபெருமான் உன் மனதை அழுத்துகிறார், அது உடையாமல் மெருகேறி வெளிப்படட்டும் என்று. அது ஒரு தந்தை தன் மகனை பயிற்சி செய்வதைப் போல. ஒரு சிறந்த சிற்பி ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு அடிக்கடி தட்டுவார். அந்த கல் வலியடையும், உடைந்து போகும் போல தோன்றும். ஆனால் சில நாள்களில் அதே கல் சிவபெருமானின் அழகான சிலையாக மாறும். அதேபோல் சிவபெருமான் நம்மை வடிவமைக்கிறார். சில சமயம் கண்ணீர் வழியாக, சில சமயம் மௌனம் வழியாக. மனிதன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு துன்பமும், ஒவ்வொரு சோதனையும் சிவபெருமானின் கையால் எழுதப்பட்ட பாடமே. அதில் ஒவ்வொரு வரியும் ஒரு அர்த்தம் கொண்டது. நாம் அதை உடனே புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பின்னர் திரும்பி பார்த்தால்தான் தெரியும், அது எல்லாம் நம்மை வலிமையாக்கவே நடந்தது என்று. மனம் தெளிவடையாத பக்தன் வழி தவறுவான். ஏனெனில் மனம்தான் வழிகாட்டி. மனம் குழப்பமாக இருந்தால் நம்பிக்கை சிதறிவிடும். அப்போதுதான் பயம், கோபம், ஏமாற்றம் வந்து சேரும். அதனால்தான் சிவபெருமான் சில நேரங்களில் நம்மை அழுத்துகிறார். மனதை சுத்தப்படுத்த, பற்றுதலை உடைக்க, நம்பிக்கையை வலுப்படுத்த. சிலர் கேட்பார்கள், ஏன் சிவபெருமான் எப்போதும் சோதிக்கிறார்? ஏனெனில் அவர் ஒரு ஆசானாக இருக்கிறார். ஒரு ஆசான் எப்போதும் தன் மாணவனை வளர்க்க சோதிப்பார். அவர் மாணவனை வெற்றி பெற வைப்பதற்காகத்தான் அந்த சோதனை. அவர் ஒருபோதும் தண்டனை தரமாட்டார். அவர் தருவது துணிவு. சிவபெருமான் நம்மை சோதிக்கிறார் என்றால் அவர் நம்மை தேர்வு செய்யவில்லை என்றல்ல, அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவரின் பார்வையில் நம்மிடம் ஒரு திறமை, ஒரு ஒளி, ஒரு சாத்தியம் இருக்கிறது. அதை வெளிக்கொணரவே அவர் சோதிக்கிறார். சோதனை இல்லாமல் நம்பிக்கை உறுதியடையாது. பக்தி என்றால் வெறும் பூஜை அல்ல, அது ஒரு நம்பிக்கையின் பயணம். சோதனைகள் அந்த பயணத்தில் வரும் சிக்னல்கள். அவை சொல்வது, நீ சரியான பாதையில் இருக்கிறாய், இன்னும் கொஞ்சம் செல்லு. சில நேரங்களில் நம் மனம் உடைந்து போகும். அப்போது நாம் சொல்வோம், சிவா நீ இருக்கிறாயா? ஆனால் அவர் சிரித்துக் கொண்டே சொல்லுவார், நான் இங்கேதான் இருக்கிறேன், என் சோதனை இன்னும் முடிவடையவில்லை. அது நம்மை துன்பப்படுத்தும். ஆனால் அந்த துன்பத்தின் பின்னால் தெய்வீகமான அருள் மறைந்திருக்கிறது. ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படாமல் மரமாக முடியாது. அதேபோல் நம்முடைய ஆன்மாவும் சோதனைகளில் புதையாமல் வெளிப்படாது. சிவபெருமான் உன் உள்ளத்தை காண்கிறார். அவர் உன் கண்ணீரை கேட்கிறார். ஆனால் அவர் உடனே உதவ மாட்டார். ஏனெனில் அவர் உன்னை வலிமையாக்க நினைக்கிறார். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்வது போல அவர் கொஞ்சம் தள்ளி விடுவார். ஆனால் விழுந்தாலும் தூக்கி நிறுத்துவார். சோதனைகள் வந்தால் பயப்படாதே, அது சிவபெருமானின் அழைப்பு. அவர் சொல்வார், இது உனக்கு துன்பம் அல்ல, இது உனது உருவாக்கம். சிவபெருமான் எப்போதும் அமைதியாக இருக்கிறார். ஆனால் அந்த அமைதியில்தான் ஆழமான அர்த்தம். அவர் நம்மை அழுத்துவது நம்மை உடைக்க அல்ல, அவர் நம்மை மெருகேற்றதான். அவர் உன் மனத்தை சோதிக்கிறார், அது வெளிச்சமாக பிரகாசிக்கட்டும் என்று. நீ சோதனையில் இருக்கும்போது நினைவில் கொள், அந்த அழுத்தம், அந்த கஷ்டம், அந்த கண்ணீர், அவையெல்லாம் உன் ஆற்றலை வெளிப்படுத்தும் கருவிகள். ஒரு வைரம் ஒளிர்வது எப்பொழுது? அது பல அடிகளின் கீழ் மெருகேறிய பிறகுதான். அதேபோல் பக்தரும் ஒளிர்வது சிவபெருமானின் சோதனைகளில்தான். சிவபெருமான் ஒருபோதும் உன்னை விட்டுவிட மாட்டார். அவர் சில நேரங்களில் மௌனமாக இருப்பார். ஏனெனில் அந்த மௌனம்தான் உனக்கு வலிமை. அவர் சோதனை கொடுக்கும் ஒவ்வொரு தருணமும் அது உன் ஆன்மீக வளர்ச்சியின் படிக்கட்டு. அவர் சொல்லுவார், நம்பிக்கையை கைவிடாதே. நான் உன்னை சோதிக்கிறேன், ஏனெனில் நான் உன்னை நேசிக்கிறேன். உன் மனம் தெளிவாகட்டும், உன் நம்பிக்கை வலிமையாகட்டும். அப்போதுதான் நான் உன்னுள் முழுமையாக வெளிப்படுவேன். சோதனை வந்தால் தாழ்மையாக இரு. அது வந்த இடத்திலேயே சிவபெருமானை காண். அவர் ஒவ்வொரு துன்பத்திலும் ஒரு பாடம் கற்பிக்கிறார். அவர் சொல்வார், நீ இப்போதும் என்னை நம்புகிறாயா? அந்த நிமிடத்தில் நாம் சொன்னால், ஆம் சிவா, நீயே என் தாய், தந்தை, சக்தி. அவர் புன்னகைப்பார். ஏனெனில் அவர் அறிவார், இந்த ஆன்மா இப்போது வலிமை அடைந்தது. சோதனைகள் முடிந்ததும் தான் பக்தனின் மனம் சுத்தமாகிறது. அந்த சுத்தம் தான் தெளிவு. அந்த தெளிவில் தான் சிவபெருமான் வெளிப்படுகிறார். அதுதான் உண்மையான ஆனந்தம், அமைதியில் பிறக்கும் ஒளி. அதனால் எப்போதும் நினைவில் கொள், நீ எதிர்கொள்ளும் சோதனைகள் தண்டனை அல்ல, அது பரமனின் அருள் வடிவம். அவர் உன்னை அழுத்துகிறார், அது உடையாமல் ஒளிரட்டும் என்று. ஒரு நாள் திரும்பி பார்த்தால்
அந்த சோதனைகளுக்கு நீ நன்றி சொல்லுவாய். ஏனெனில் அவை இல்லாமல் நீ இப்படி வலிமையானவன் ஆக முடியாது. அதுவே சிவபெருமானின் கரம். அது சோதிக்கும் கரம் அனிஷ், ஆனால் அன்பு நிறைந்த கரம். அது நம்மை காயப்படுத்தும் போல தோன்றும், ஆனால் நம்மை தெய்வீகமாக மாற்றும். அதுதான் சிவத்தின் வழி, அதுதான் பக்தியின் பாடம், அதுதான் வாழ்க்கையின் உண்மை. ஓம் நம சிவாய. சோதனை வந்தாலே சிவனுக்கு நெருக்கம் அதிகம். அவன் உன்னை இன்னொரு நிலைக்கு கொண்டு செல்வதற்காக உன்னை இழுத்துச் செல்கிறான். இந்த உலகில் எதுவும் நிகழ்வதில்லை, எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. சில நேரங்களில் நமக்கு அந்த காரணம் உடனே புரியாது, ஆனால் அது பரமனின் திட்டத்தின் ஒரு பாகம். சிவபெருமான் நம்மை சோதிக்கிறார் என்றால் அதற்குள் ஒரு அருள் மறைந்திருக்கும். அவர் நம்மை துன்பப்படுத்துவதில்லை, நம்முள் மறைந்திருக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறார். சோதனை என்பது பரமனின் பாசம். அவர் சொல்வார், நீ இன்னும் உயர முடியும், இன்னும் ஆழமாக சிந்திக்க முடியும், இன்னும் நம்பிக்கையில் வலிமை அடைய முடியும். அதனால்தான் சில நேரங்களில் வாழ்க்கை கடினமாக மாறுகிறது. அது தண்டனை அல்ல, அது பரிசோதனை. சோதனையின் வழியாகவே சிவபெருமான் நம்மை தியானத்திற்கும் ஞானத்திற்கும் அழைத்துச் செல்கிறார். ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படாமல் மரமாக மாறாது. அதேபோல் ஒரு பக்தனும் சோதனைகளில் தன்னை தள்ளாமல் ஆன்மீகமாக மலர முடியாது. அந்த மண்ணின் இருளில்தான் விதை தன்னுள் புதிய உயிரை உருவாக்குகிறது. அதேபோல் சோதனைகளின் இருளில்தான் நம்முள் புதிய ஒளி உருவாகிறது. சிவபெருமான் உன்னை இழுக்கிறார், ஏனெனில் அவர் உன்னை உயர்த்த நினைக்கிறார். அவர் உன்னை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்ல விரும்புகிறார். அது ஒரு வெளிப்புற நிலை அல்ல, அது உள்ளுணர்வின் நிலை. அங்கே பயம் இல்லை, துன்பம் இல்லை, ஆசை இல்லை, அங்கே அமைதி மட்டுமே. அந்த அமைதிதான் சிவம், அந்த அமைதிதான் ஆன்மீகம், அந்த அமைதிதான் உன் உள்ளத்தின் உண்மையான வடிவம். சோதனைகள் நம்மை அந்த அமைதிக்கு அழைத்துச் செல்லும் வாயில்கள். ஆனால் பெரும்பாலோர் அந்த வாயிலின் முன்பே பயப்படுகிறார்கள். அவர்கள் கேட்பார்கள், ஏன் இது எனக்கு நடக்கிறது? ஆனால் பக்தன் கேட்பான், இது என்னை எங்கே அழைத்துச் செல்கிறது? அதுதான் வித்தியாசம். சிவபெருமான் ஒருபோதும் நம்மை சோதனைக்குள் தனியாக விட மாட்டார். அவர் அருகில் நிற்கிறார், மௌனமாக பார்த்து கொண்டிருப்பார். அவர் பார்க்கும் பார்வையிலேயே கருணை நிறைந்திருக்கும். அவர் சொல்லுவார், அஞ்சாதே, நான் இங்கேதான் இருக்கிறேன். இது உன்னை உடைக்க அல்ல, உருவாக்கத்தான். மனம் தளரும் பொழுது ஓம் நம சிவாய என உச்சரிக்க வேண்டும். அது ஒரு மந்திரம் அல்ல, அது ஒரு அதிர்வு. அந்த 5 எழுத்துக்கள் உன் மூச்சுடன் இணையும் போது உன் உடல், மனம், ஆன்மா அனைத்தும் ஒரே அலைவரிசையில் இயங்கும். ஓம் நம சிவாய். அதிலே ஓம் என்பது பிரபஞ்சத்தின் ஒலி, நம் என்பது அடக்கம், சி என்பது சிவம், வா என்பது வானம், ய என்பது யாகம். இந்த 5 ஒலிகளும் சேரும் போது உன் உள்ளத்தில் ஒரு புனித ஒளி உருவாகும். இப்போது அந்த தியானம் தொடங்கட்டும். மூச்சை மெதுவாக வாங்கிவிடுங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் ஒரு அமைதி நுழைகிறது என்று உணருங்கள். உள் மூச்சில் நம் என மனதில் சொல்லுங்கள். வெளிமூச்சில் சிவாய என உச்சரியுங்கள். இது உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் ஓர் ஒளி நதியாகும். உன் சிந்தனை மையத்தில் புருவத்தின் நடுவில் ஒரு ஒளி பிறக்கிறது என்று கற்பனை செய். அந்த ஒளி சிறிது சிறிதாக பெருகுகிறது. அது உன் தலையிலிருந்து மார்பு வரை பரவுகிறது. அது உன் மனக்குழப்பங்களை கரைத்து விடுகிறது. அது சொல்லும், அமைதி நான் தான். இப்போது உன் மூச்சு மெல்லியதாக மாறுகிறது. உன் உடல் எளிதாகி வருகிறது. உன் சிந்தனை மெல்ல கரைகிறது. அந்த ஒளி தற்போது பரவுகிறது, முழு உடலையும் முழு சிந்தனையையும் மூடுகிறது. அது சிவபெருமானின் ஒளி. இப்போது நீயும் அவர் ஒரே அதிர்வில் இருக்கிறாய். அந்த நிலையிலே பயம் இல்லை, அந்த நிலையிலே துன்பம் இல்லை, அந்த நிலையிலே நீயும் சிவமும் தான். மனம் சொல்வது, சோதனைகள் வந்தாலும் நான் அமைதியாக இருப்பேன், ஏனெனில் நான் தனியாக இல்லை. அந்த உணர்வு வந்தவுடன் உன் உள்ளம் நிறைவடையும். அது ஒரு நிம்மதி அல்ல, அது ஒரு சூரியன். அந்த சூரியன் உன் இருளை கரைத்துவிடும். சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை தள்ளும், சில நேரங்களில் உலகம் உன்னை தவிர்க்கும். அந்த நேரங்களில் நினைவுகொள், சிவபெருமான் என்னை உயர்த்தப் போகிறார். அதற்காகத்தான் இப்போது என்னை சோதிக்கிறார். அது நினைவு வந்தவுடன் துன்பம் தளர்ந்து நம்பிக்கை எழும். அந்த நம்பிக்கைதான் பக்தியின் மூச்சு. அந்த மூச்சுதான் தியானத்தின் இசை. இப்போது மீண்டும் மெதுவாக மூச்சை வாங்கிவிடுங்கள். உன் மூச்சு உன் மனதோடு சேர்ந்து நடனமாடுகிறது போல உணருங்கள். ஒவ்வொரு மூச்சும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளிக்கதிரை உருவாக்குகிறது. அந்த ஒளிக்கதிர்கள் சேர்ந்து ஒரு பிரகாசமான சூரியனாக மாறுகிறது. அது சிவம். உன் உள்ளத்தில் சிவபெருமான் தியானமாக அமர்ந்திருக்கிறார் என்று கற்பனை செய். அவரின் கண்ணில் அமைதி, முகத்தில் புன்னகை, நெற்றியில் சந்திரன் ஒளிர்கிறான். அவர் சொல்கிறார்,
உன் சோதனைகள் உன்னை உயர்த்ததான். நீ நம்பிக்கை விட்டு விடாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். இப்போது உன் மனம் அமைதியாகிவிட்டது. உன் மூச்சு மென்மையாக ஓடுகிறது. அந்த மௌனத்தில் சிவபெருமானின் ஒலி எழுகிறது. ஓம் நம சிவாய. அந்த ஓசை உன் முழு உடலையும் நிரப்புகிறது. அது உன் இதயத்தில், உன் மூச்சில், உன் சிந்தனையில் ஒலிக்கிறது. அந்த ஒளியோடு நீ ஒரே ஒளியாகிவிட்டாய். இப்போது நீ புரிந்து கொள்கிறாய், சோதனைகள் என்பது துன்பம் அல்ல, அது தெய்வீக பயிற்சி. அது உன் ஆன்மாவை வெளிப்படுத்தும் வழி. அது உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சிவத்தை வெளிப்படுத்தும் கருவி. சிவபெருமான் உன் வாழ்வை வடிவமைக்கிறார். அவர் உன்னை அழுத்துகிறார். ஆனால் ஒவ்வொரு அழுத்தத்திலும் உன் ஒளி அதிகரிக்கிறது. அவர் உன்னை இழுக்கிறார். ஆனால் ஒவ்வொரு இழுப்பிலும் உன் உயரம் அதிகரிக்கிறது. நீ இப்போது ஒரு சாதாரண மனிதன் இல்லை. நீ ஒரு சோதனைகளில் மெருகேற்றப்பட்ட ஆன்மா. அதுதான் சிவபெருமானின் கிருபை. சோதனை வந்தால் மனம் சொல்வது இதுதான்: இது என் முடிவு அல்ல, இது என் துவக்கம். சிவா என்னை வடிவமைக்கிறார். அந்த உணர்வோடு உன் கண்களை மெதுவாக திற. உன் மனம் இப்போது தெளிவாகிவிட்டது. உன் உள்ளத்தில் ஒரு அமைதி ஒளி விரிகிறது. அது சிவபெருமானின் ஒளி. அந்த ஒளியோடு இணைந்தே உன் நாள் தொடங்கட்டும். அந்த ஒளியோடு இணைந்தே உன் சிந்தனை மலரட்டும். அந்த ஒளியோடு இணைந்தே உன் ஆன்மா வளரட்டும். ஏனெனில் சோதனைகள் வந்தால்தான் நம் ஆன்மா சிவனுக்கு திரும்பும் வழியை காண்கிறது. அவன் இழுக்கிறான், ஆனால் அந்த இழுப்பில் அன்பும் அருளும் கலந்திருக்கிறது. சோதனைகள் முடிந்த பின் நீயே உணருவாய், அந்த அழுத்தம் தேவையாயிருந்தது, அந்த கண்ணீர் புனிதமாயிருந்தது, அந்த மௌனம் அருளாக இருந்தது. ஓம் நம சிவாய. சிவன் நம் மனதை தெரிந்தவர். நாம் சொன்னதற்கு முன்னரே அவர் அறிந்திருப்பார். நாம் பேசும் வார்த்தைகளுக்கு முன்னரே நம் இதயத்தில் எழும் அதிர்வை அவர் உணர்கிறார். ஏனெனில் அவர் நம்மை உருவாக்கியவன் மட்டுமல்ல, நம்முள் வாழும் ஆன்மா தானும் அவர்தான். சில நேரங்களில் நம் மனம் சிதறி கிடக்கும். நாம் வார்த்தைகளால் பிரார்த்தனை செய்ய முடியாது. நம் கண்ணீரே நம் ஜெபமாகிவிடும். அந்த நேரத்தில் கூட சிவபெருமான் கேட்கிறார். அவர் கேட்பது நம் வாய் சொல்பவைகளை அல்ல, அவர் கேட்பது நம் இதயம் சொல்லாததை. அவர் மௌனத்தின் மொழியை புரிந்தவர். அவர் நம்முடைய சிந்தனையின் ஒலியை உணர்ந்தவர். அதனால்தான் ஒருவருக்கு உண்மையான பக்தி வந்தால் அவன் அதிகமாக பேச மாட்டான். அவன் உள்ளத்தில் அமைதியாக ஓம் நம சிவாயே என்று உணர்வான். சிவபெருமான் நம் உள்ளத்தின் ஒளி. அவர் வெளியில் இருப்பவர் அல்ல, நம் மூச்சில், நம் சிந்தனையில், நம் உணர்வுகளில் அவர் நிறைந்திருக்கிறார். நாம் பேசும் ஒவ்வொரு சொல்லிலும் அவர் சாட்சியாக இருக்கிறார். அவர் நம்மை நெருங்கி பார்க்கவில்லை, அவர் நம்முள் இருந்து பார்க்கிறார். அதனால்தான் நாம் எதை சொல்லாமல் இருந்தாலும் அவர் அறிவார். நீ மனதில் கண்ணீர் விட்டு அழுதாலும் அவர் அதை உணர்கிறார். நீ மகிழ்ச்சியில் மௌனமாக சிரித்தாலும் அவர் அதில் புன்னகை காண்கிறார். ஒருவர் உண்மையாக கேட்டால் அவர் கேட்காமல் இருக்க மாட்டார். ஆனால் இங்கே கேட்பது என்பதற்கு பொருள் வேறு. அது வாக்கில் கேட்பது அல்ல, அது மனதில் முழுமையாக ஒப்படைக்கும் உணர்வு. நீ உன் உயிரையும் நம்பிக்கையையும் அவரிடம் ஒப்படைத்தால் அவர் உன் இதயத்தின் வழியாகவே பதில் அளிப்பார். சிலர் சொல்வார்கள், நான் எத்தனை முறை கேட்டேன், ஆனால் சிவபெருமான் பதில் தரவில்லை. ஆனால் உண்மையில் சிவபெருமான் ஒருபோதும் பதில் தராமல் இருப்பதில்லை. சில நேரங்களில் அவர் மௌனமாக இருப்பார். ஏனெனில் அந்த மௌனத்தில் தான் உனக்கு பதில் இருக்கிறது. நீ அதை உணர வேண்டும். அது சொல் வடிவில் வராது, அது உணர்வாக வரும். ஒரு சிறிய காற்று முகத்தில் மெல்ல மோதும். அது ஒரு சின்னம், நான் உன்னுடன் இருக்கிறேன். ஒரு மழை துளி விழும், அது ஒரு குறிப்பு, உன் பிரார்த்தனை கேட்டேன். ஒரு மனிதர் உனக்கு எதிர்பாராத உதவி செய்வார், அது ஒரு அறிகுறி, நான் உன் வழியில் இருக்கிறேன். இவையெல்லாம் அவரின் பதில்கள். அவர் வெளியில் பேசுவதில்லை, அவர் நிகழ்வுகளால் பேசுகிறார். அவர் அறியாதவர் இல்லை, அவர் எல்லாம் அறிந்தவர். நீ உன் மனதில் நினைத்தால் போதும், அவர் அதை உணர்வார். ஏனெனில் அவர் மனத்தின் அதிர்வை கேட்கும் ஒரே சக்தி. அதனால்தான் அவரை அந்தர்யாமி என்று அழைக்கிறோம், அதாவது உள்ளிருந்து அறிந்தவன். நம் வாழ்க்கையில் சில தருணங்களில் நாமே சொல்வோம், சிவா, இதை நான் யாரிடமும் சொல்லவே இல்லை, ஆனால் நீ அறிந்திருக்கிறாய். அந்த உணர்வு வந்தால் அதுவே தெய்வீக இணைப்பு. அது சொல்ல முடியாத உறவு. நீயும் அவர் இருவருக்கும் இடையில் ஒரு மௌனத் தந்தி இணைந்திருக்கும். ஒரு உண்மையான பக்தன் சிவபெருமானிடம் எதையும் மறைக்க முடியாது. அவர் முன் பொய் சொல்ல முடியாது. அவர் முன் அகங்காரம் நிலைக்காது. ஏனெனில் அவர் உன் உள்ளத்தின் ஒளியை நெருக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை நீதிபதி போல பார்க்கவில்லை, அவர் நம்மை பிள்ளை போல பார்க்கிறார். நாம் தவறினால் கூட அவர் சினம் கொள்வதில்லை.
அவர் சிரித்துக்கொண்டே காத்திருப்பார். என் பிள்ளை திரும்பி வரட்டும், நான் இருக்கிறேன் என்று. நீ உண்மையாக அழுதால் அவர் உன் கண்ணீரை முத்தாக ஏற்றுக்கொள்வார். அது அவருக்கு பூஜை மாதிரி. ஏனெனில் அந்த கண்ணீரில் பொய் இல்லை, அதில் அகந்தை இல்லை. சில நேரங்களில் நாம் பிரார்த்தனை செய்யும் போது நம் வார்த்தைகள் ஒரு வழியில் போய்விடும். ஆனால் அவர் நம் இதயத்தின் நிசப்தத்தை கேட்கிறார். அதனால்தான் சில நேரங்களில் நாம் எதுவும் சொல்லாமல் இருந்தாலும் சில விஷயங்கள் தானாக சரியாகி விடுகின்றன. அது நம் பிரார்த்தனையின் சக்தி அல்ல, அது சிவபெருமானின் புரிதல். அவர் சொல்வார், நான் உன் இதயத்தில் எழும் ஒவ்வொரு அலைவையும் உணர்கிறேன். நீ சொல்லாமல் இருந்தாலும் நான் கேட்கிறேன். நீ கேட்காத ஆசைகளுக்கும் நான் நேரம் தருகிறேன். ஏனெனில் நான் உன் மனம் போலவே இருக்கிறேன். ஒரு தாய்க்கு குழந்தையின் முகத்தை பார்த்தாலே தெரியும் அவன் பசிக்கிறானா கஷ்டப்படுகிறானா என்று. அதே போல் சிவபெருமானுக்கும் தெரியும் நம் இதயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று. அவரிடம் சொல்ல வேண்டியதில்லை, அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். ஆனால் ஒரு வேறுபாடு இருக்கிறது. அவர் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர். ஆனால் அவர் நம்மை வளரச் செய்வதற்காகவே சில விஷயங்களை தாமதப்படுத்துகிறார். ஏனெனில் அவர் அறிவார், இப்போது கொடுத்தால் அது பலனாகாது, காத்திருந்தால் அது ஆசீர்வாதமாகும். நீ உண்மையாக கேட்டால் அவர் கேட்காமல் இருக்க மாட்டார். ஆனால் கேட்பது சுலபம் அல்ல. அது முழுமையான நம்பிக்கையுடன், அன்புடன், ஒப்படைப்புடன் இருக்க வேண்டும். அது நான் என்ற சிந்தனையை கைவிட்டு நீயே எல்லாம் என்று சொல்வது. அந்த நிமிடத்தில் சிவபெருமான் உன் இதயத்துக்குள் இறங்கி நிற்பார். அவர் வெளியில் இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதில்லை, அவர் நம்முள் இருந்து நம்மை வழிநடத்துவார். அவர் சில நேரங்களில் மௌனமாக இருப்பார், ஏனெனில் அந்த மௌனத்தில் தான் உன் வளர்ச்சி. அவர் சில நேரங்களில் தாமதப்படுத்துவார், ஏனெனில் அந்த தாமதத்தில் தான் உன் நம்பிக்கையின் வலிமை. அவர் சில நேரங்களில் கண்ணீர் கொடுப்பார், ஏனெனில் அந்த கண்ணீரில் தான் உன் மனத்தின் சுத்தம். சிவபெருமான் எப்போதும் நம்முடன் இருக்கிறார். அவர் கேட்கிறார், அவர் அறிவார், அவர் காத்திருக்கிறார். அவரை நம்பி அவரிடம் ஒப்படைத்து விட்டால் வாழ்க்கை தானாகவே ஒரு தியானமாக மாறும். அப்போது நம் இதயம் சொல்லும், நான் சொல்லாமல் இருந்தாலும் அவர் அறிந்திருக்கிறார். நான் கேட்காமல் இருந்தாலும் அவர் தருகிறார். நான் தவறினாலும் அவர் மன்னிக்கிறார். நான் அழுதாலும் அவர் அருகில் நிற்கிறார். அதுதான் உண்மையான ஆன்மீகம். சொல்லாமல் பேசும் உறவு, கேட்காமல் புரியும் பாசம், காணாமல் உணரும் நம்பிக்கை. நீ ஒரு முறை உண்மையுடன் சிவா என்று சொல்லி அழைத்தால் போதும், அவர் உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பதில் சொல்வார், நான் இங்கேதான் இருக்கிறேன். அதுதான் அந்தர்யாமியின் குரல், அதுதான் பக்தியின் அன்பு, அதுதான் சிவத்தின் அருள். ஓம் நம சிவாய். பலருக்கு தோன்றும், நான் பல வருடங்கள் பிரார்த்தனை செய்தேன், ஆனால் ஏன் பதில் வரவில்லை? இந்த கேள்வி ஒவ்வொரு பக்தனின் மனதிலும் ஒரு கட்டத்தில் எழுகிறது. நாம் சிவபெருமானிடம் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்கிறோம், நமக்கு தேவைப்பட்டதை மனமாறி கேட்கிறோம். ஆனால் சில நேரங்களில் எதுவும் நடக்காமல் போவதை பார்த்தால் நம் மனம் குழம்புகிறது. அவர் கேட்கவில்லை போல என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மை வேறே. சிவபெருமான் ஒருபோதும் பிரார்த்தனையை மறுக்க மாட்டார். அவர் மனத்தின் நிலையை பார்த்து பதில் தருகிறார். பதில் வராததற்கான காரணம் உன் மனம் தெளிவாகவில்லை என்பதற்காக. இந்த ஒரு வரிதான் ஆன்மீகத்தின் ஆழமான ரகசியம். மனம் தெளிவாக இல்லை என்றால் அதில் எழும் ஆசைகள் கலங்கிய தண்ணீர் போல. அந்த தண்ணீரில் சூரியன் பிரதிபலிக்காது. அதேபோல் மனம் கலங்கி இருந்தால் சிவபெருமானின் அருள் பிரதிபலிக்காது. நாம் பெரும்பாலும் பிரார்த்தனை செய்வது பயத்தால் அல்லது ஆசையால். ஆனால் சிவபெருமான் கேட்பது அன்புடன் பிறந்த மனத்தைத்தான். அவர் சொல்வார், உன் மனம் தெளிவாகட்டும், நான் உன் அருகில் இருக்கிறேன். மனம் தெளிவாகும் வரை அவர் காத்திருப்பார். அவர் தாமதப்படுத்துகிறார் என்று தோன்றலாம், ஆனால் உண்மையில் அவர் நம் மனத்தை தயார் செய்ய இருக்கிறார். ஒரு விளக்கு ஒளிர்வது எப்போதும் எண்ணெய் தூய்மையாக இருந்தால்தான். அதேபோல் மனத்தின் எண்ணெய், அதாவது சிந்தனை, நம்பிக்கை தூய்மையாக இருக்க வேண்டும். அதில்தான் சிவபெருமானின் ஒளி விளங்கும். சில நேரங்களில் நாம் மிகுந்த தீவிரத்துடன் கேட்கிறோம், ஆனால் அதே நேரத்தில் நம் மனத்தில் சந்தேகம் நிறைந்திருக்கும். இது நடக்குமா? சிவா கேட்பாரா என்று நம்முள் கேள்விகள் எழும். அந்த சந்தேகமே அந்த ஆசையின் கதவை மூடுகிறது. நம்பிக்கை கலங்கி இருக்கும் போது பிரார்த்தனை வலிமை இழக்கிறது. சிவபெருமான் மனத்தின் அதிர்வை உணர்கிறார். அவர் வார்த்தைகளை கேட்பதில்லை, அவர் உள்ளத்தின் நிலையை உணர்கிறார். மனம் கலங்கி இருந்தால் அவர் காத்திருப்பார். மனம் தெளிந்தால் அவர் உடனே பதிலளிப்பார். பக்தி என்பது கேட்பது அல்ல, அது ஒப்படைத்தல்.
நீ உன் பிரார்த்தனையை சொன்னவுடன் அதை உன் கையில் பிடித்து வைத்துக் கொண்டால் அது நம்பிக்கை அல்ல, அது சந்தேகம். ஆனால் நீ சொன்னதும் அதை அவரிடம் விட்டுவிட்டால் அதுதான் உண்மையான நம்பிக்கை. ஒரு சிறிய உதாரணம். ஒரு குழந்தை தாயிடம் சொல்வது, அம்மா எனக்கு தண்ணீர் வேண்டும். அதை சொன்னதும் குழந்தை ஓடிவிடும். ஏனெனில் அவனுக்கு நம்பிக்கை உண்டு தாய் தருவார் என்று. அவன் மீண்டும் மீண்டும் கேட்க மாட்டான். அதேபோல் ஒரு உண்மையான பக்தனும் ஒரே முறை கேட்பார், பிறகு முழுமையாக ஒப்படைப்பார். சிலர் சொல்வார்கள், நான் எத்தனை முறை ஜெபம் செய்தேன், ஆனால் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் அவர்கள் உள்ளத்தில் இன்னும் ஒரு கலக்கம் இருக்கும். அதுதான் தடையாகிறது. மனம் தெளிவாகவில்லை என்றால் பிரார்த்தனை வெளிச்சம் காணாது. அதுபோல் மழை வந்தாலும் மூடிய குடம் தண்ணீர் ஏற்காது. சிவபெருமான் எப்போதும் தருகிறார். அவர் தாமதிப்பது நம்மை சுத்தப்படுத்துவதற்காக. நம் மனம் இன்னும் களங்கமாயிருந்தால் அவர் நம்மை சோதனைகளின் வழி நடத்துகிறார். அந்த சோதனைகளே நம் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் தீயாக மாறுகிறது. அந்த தீயில் நம் பயம் எரிகிறது. அதில் நம் அகங்காரம் கரைகிறது. அதில் நம் நம்பிக்கை மெருகேறுகிறது. அதற்கு பிறகுதான் அவர் தருகிறார். அது இனி ஆசையாக இல்லை, அது அருளாக மாறுகிறது. மனம் தெளிந்த போது வேண்டியது இல்லாமல் வந்துவிடும். அது ஒரு மிக ஆழமான உண்மை. மனம் தெளிவாகிவிட்டால் நாம் கேட்க வேண்டியதில்லை. ஏனெனில் நம்முள் பிரபஞ்சம் ஒலிக்கத் தொடங்கும். அப்போது நம் அலைவரிசை சிவபெருமானின் அலைவரிசையுடன் இணைந்துவிடும். அதுதான் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தின் சக்தி. அதை ஜபிப்பது வெளியில் இல்லாமல் உள்ளே. ஒவ்வொரு மூச்சிலும் அதை உணர்ந்தால் மனம் மெதுவாக அமைதியாகி தெளிவாகும். அந்த தெளிவில்தான் தேவனின் பதில் ஒலிக்கிறது. சில நேரங்களில் பதில் ஒரு சம்பவமாக வரும், சில நேரங்களில் ஒரு மனிதராக வரும், சில நேரங்களில் ஒரு உணர்வாக வரும், சில நேரங்களில் மௌனமாகவே வரும். அந்த மௌனம்தான் பெரிய பதில். சிவபெருமான் ஒருபோதும் இல்லை என்று சொல்ல மாட்டார். அவர் சொல்வார், இப்பொழுது அல்ல, இன்னும் சரியான நேரம் வரட்டும். அவர் நேரம் பார்த்து அருள் புரிவார். ஏனெனில் அவர் அறிவார் நமக்கு எப்போது எதை எவ்வளவு தர வேண்டும் என்று. அவர் காத்திருப்பது தண்டனை அல்ல, அது ஒரு பாதுகாப்பு. நீ பச்சை கனியை சாப்பிட்டால் அது கசப்பாக இருக்கும், ஆனால் பழுத்ததும் அது இனிப்பாகும். அதேபோல் சிவபெருமான் உனது ஆசையை பழுக்க வைக்கிறார். மனம் தெளிவாகும் போது அந்த ஆசை தானாகவே தெய்வீகமாக மாறுகிறது. அது நான் வேண்டும் என்ற சிந்தனையிலிருந்து எது நடந்தாலும் அது நன்மையே என்ற நம்பிக்கையாக மாறுகிறது. அதுவே ஆன்மீக வளர்ச்சி. மனம் தெளிவாகும் என்பது வெறும் அமைதியாக இருப்பது அல்ல, அது ஒளி காண்பது, அது நம்பிக்கையில் நிலை பெறுவது. அந்த நிலையில்தான் சிவபெருமான் நம் வாழ்க்கையில் முழுமையாக வெளிப்படுகிறார். ஒரு நாள் நீ நின்று பார்ப்பாய், நீ கேட்டதெல்லாம் ஒரு நாள் ஒரு விதமாக வந்து சேர்ந்திருக்கும். அந்த நேரத்தில் நீ சிரிப்பாய். அவர் தாமதித்தார், ஆனால் ஒருபோதும் மறந்துவிடவில்லை. அதுவே சிவபெருமானின் இயல்பு. அவர் கேட்கிறார், காத்திருக்கிறார், மனம் தெளிவாகும் நேரத்தில் அருள்கிறார். ஏனெனில் அவர் ஒரு ஆசானாக இருக்கிறார். அவர் மாணவனை பிரீட்சையில் போடாமல் கற்பிக்க மாட்டார். அதனால் பிரார்த்தனை செய், ஆனால் தாழ்மையுடன் செய், நம்பிக்கையுடன் செய். மனம் அமைதியாக இருக்கட்டும். அந்த அமைதியில்தான் அவர் பதில் ஒலிக்கிறது. சில நேரங்களில் அந்த பதில் ஒரு காற்றின் மெல்லிய தொடு, சில நேரங்களில் அது ஒரு உள்ளார்ந்த அமைதி. அது வெளியில் கேட்காது, ஆனால் உள்ளத்தில் உணரப்படும். அது சொல்லும், நான் கேட்டேன் மகனே, இன்னும் கொஞ்சம் நேரம் காத்திரு. அந்த நிமிடத்தில் உன் மனம் அமைதியாகும். ஏனெனில் நீ அறிந்து கொள்வாய், பிரார்த்தனை வீணாகவில்லை, அது இன்னும் வழி வந்து கொண்டிருக்கிறது. மனம் தெளிவாகும் போது உன் சிந்தனை பிரபஞ்சத்துடன் இணையும். அப்போது வேண்டியது தானாகவே உன் பாதையில் வந்து சேரும். அது கேட்க வேண்டிய தேவையே இல்லாமல் நடக்கும். அதுதான் அருள். நீ கேட்காமலே கிடைப்பது, நீ நினைக்காமலே நிகழ்வது. சிவபெருமான் எப்போதும் அருகில் இருக்கிறார். அவர் சொல்வார், நீ வேண்டுவதை விட நான் உனக்கு தேவையானதை தருவேன். உன் மனம் தெளிவாகட்டும், அப்போதுதான் என் அருளை உணர முடியும். மனம் தெளிந்த போது பிரார்த்தனை வேண்டாமாகும். ஏனெனில் அப்பொழுது நீயே பிரார்த்தனையாக மாறிவிடுவாய். உன் மூச்சே ஓம் நம சிவாய ஆகிவிடும். அதுதான் உண்மையான பக்தியின் நிலை. ஓம் நம சிவாய. மனம்தான் சிவாலயம். அதுவே நம்முடைய உள்ளத்து கோவில். சிவபெருமான் வெளியில் இல்லை என்று புரிந்து கொள்ளும் தருணமே ஆன்மீகத்தின் முதல் படி. அவர் வெளியில் கல்லாலான ஆலயத்தில் மட்டும் இருக்கவில்லை. அவர் ஒவ்வொரு உயிரின் உள்ளத்திலும், ஒவ்வொரு மூச்சிலும், ஒவ்வொரு சிந்தனையிலும் நிறைந்திருக்கிறார். ஆனால் ஒரு விஷயம் நினைவில் கொள்ள வேண்டும். அவர் எங்கும் இருப்பார் என்றாலும்
அவர் மனம் சுத்தமாக இருக்கும் இடத்தில்தான் வெளிப்படுவார். அதனாலதான் சொல்கிறோம், மனம்தான் சிவாலயம். ஒரு ஆலயம் புனிதமாக இருக்க வேண்டும் என்றால் அது தூசில்லாமல் மாசில்லாமல் இருக்க வேண்டும். அதுபோல் நம் மனமும் தூய்மையாக இருக்க வேண்டும். அதில் கோபம், பொறாமை, துன்பம், வெறுப்பு இருந்தால் அந்த ஆலயத்தின் கதவுகள் மூடப்பட்டது போல சிவபெருமான் வெளியில் நின்று விடுவார். அவர் உன்னுடன் இருக்கிறார், ஆனால் வெளியில் காத்திருக்கிறார். அவர் சொல்வார், மகனே, உன் மனம் சுத்தமாகட்டும், அப்போதுதான் நான் உன் உள்ளத்திற்குள் நுழைய முடியும். நீ கோபப்படும் பொழுது உன் மனம் தீயாக மாறுகிறது. பொறாமை வந்தால் அது இருளாக மாறுகிறது. துன்பம் வந்தால் அது புயலாக மாறுகிறது. இந்த மூன்றும் சேர்ந்தால் தீ, இருள், புயல். அதில் எவ்வாறு சிவபெருமானின் ஒளி நிலை பெறும்? அவர் ஒளி, அமைதி, கருணை. அவர் தங்குவது ஒளி நிறைந்த இடத்தில்தான். அதனால்தான் ஒரு பக்தனின் உண்மையான கடமை வெளி பூஜை அல்ல, உள் சுத்தம். மனம் சுத்தமாயிருந்தால் நமசிவாய என்ற ஒளி வீசி உள்புறம் ஒளியாக மாறும். அது ஒரு மந்திரம் அல்ல, அது ஒரு அதிர்வு. அந்த 5 எழுத்துகளும் நம் உடல், மனம், ஆன்மாவை இணைக்கும் பாலம். அது நம்முடைய நாமம், நம் அகங்காரம். எம் அது மாயை, நம்மை கட்டும் பாசங்கள். சிவமே அது சிவம், பரம உண்மை. வா அது வாயு, உயிரின் மூச்சு. அது யாகம், தன்னலமில்லாத ஒப்புக்கொடை. இவை சேர்ந்து நம் உள்ளத்தில் ஒலிக்கும் போது அந்த ஒளி ஒளியாக மாறுகிறது. ஒரு விளக்கு எண்ணெய் இல்லாமல் எரியாது போல மனத்தின் சுத்தம் இல்லாமல் அந்த ஒளி ஒளியாக மாறாது. அதனால்தான் தியானம், தவம், ஜபம் எல்லாம் உள் சுத்தத்திற்கான பயிற்சிகள். அவை நம்மை வெளியில் மாற்றுவதில்லை, அவை நம்மை உள்ளிருந்து மாற்றுகின்றன. சிவபெருமான் எப்போதும் நம் மனதை பார்க்கிறார். நாம் எவ்வளவு பெரிய பூஜை செய்தாலும் மனம் குழப்பமாக இருந்தால் அது அவரை தொடாது. அவர் கேட்பது பூ மலர்களை அல்ல, அவர் கேட்பது நம் இதயத்தின் மலரை. அந்த மலர் மலர்வது எப்போது என்றால் மனம் சுத்தமாய் அமைதியாக இருக்கும் போதுதான். சிலர் கோபத்தில், பொறாமையில், துன்பத்தில் மூழ்கியிருந்தபடியே ஓம் நமசிவாய என்று சொல்வார்கள். ஆனால் அந்த மந்திரம் வெளியில் ஒலிக்கிறது, உள்ளே இல்லை. மனம் சுத்தமில்லை என்றால் அந்த ஒளி வெறும் சத்தம்தான். ஆனால் மனம் சுத்தமாயிருந்தால் அதே மந்திரம் ஒளியாக மாறி உள்ளத்தை வெளிச்சமாக்கும். மனம் சுத்தமாகும் என்பது என்ன? அது வெறும் பாவம் இல்லாமை அல்ல, அது கருணை, மன்னிப்பு, அன்பு, அமைதி. இவையெல்லாம் மனத்தின் புனித நிலைகள். அந்த நிலைக்கு வந்தபோது சிவபெருமான் உன் உள்ளத்தில் விருந்தாளியாக இல்லாமல் நிரந்தரமாக தங்கிவிடுகிறார். ஒரு பக்தனின் வாழ்க்கை எளிதாக இருக்காது. சோதனைகள் வரும், துன்பங்கள் வரும். ஆனால் அந்த சோதனைகள் மனத்தை சுத்தப்படுத்தும் அக்கினி போல. அது நம்மை உடைக்க அல்ல, அது நம்மை உள்ளிருந்து ஒளியாக மாற்றுகிறது. அதுவே சிவபெருமானின் வழி. மனம் சுத்தமாய் இருக்கும் போது வாழ்க்கை தானாகவே தியானமாக மாறும். சிறிய சத்தமும் உன்னை குழப்பாது, சிறிய துன்பமும் உன்னை ஹேணுக்காது. ஏனெனில் அந்த நேரத்தில் நீ உன் மனத்தின் ஆலயத்தில் சிவபெருமானுடன் அமர்ந்திருக்கிறாய். அந்த நிலையில்தான் ஓம் நமசிவாய என்பதின் உண்மையான அர்த்தம் வெளிப்படும். அது வெளியில் சொல்லப்படும் மந்திரம் அல்ல, அது உன் மூச்சுடன் கலந்த உயிரின் இசை. நீ மூச்சை வாங்கும் போது நம, வெளியேற்றும் போது சிவாய. அந்த மூச்சு சுத்தமாக இருந்தால் அதுவே உன் தியானம். மனம் சுத்தமாகும் போது சிந்தனை ஒளியாக மாறும். அந்த ஒளி உன் வழியை காட்டும். அதில் பயம் இல்லை, ஆசை இல்லை, துன்பம் இல்லை. அதில் அமைதி மட்டுமே. அதுதான் சிவத்தின் அடையாளம். சிலர் கேட்பார்கள், எப்படி மனம் சுத்தமாக வைக்கலாம்? அதற்கு பதில் அன்பு. அன்புதான் மிகச் சிறந்த தியானம். நீ அனைவரிடமும் அன்புடன் நடந்தால் மனத்தில் பொறாமை தங்காது. நீ பிறரின் நன்மையில் மகிழ்ந்தால் மனத்தில் கோபம் வராது. நீ துன்பத்தில் கூட நன்றி சொல்ல கற்றுக்கொண்டால் மனத்தில் இருள் தங்காது. அந்த நிலையில்தான் சிவபெருமான் உன்னுள் நுழைந்து அமைதியாக அமர்ந்து உன்னுடன் மூச்சு விடுவார். அந்த நிமிடத்தில் உன் இதயம் சொல்லும், நான் ஆலயம் அல்ல, நான் ஆலயத்தில் தங்கிய சிவம்தான். அந்த உணர்வுக்கு வந்தவுடன் நீயே சிவபெருமானின் வடிவமாகி விடுகிறாய். அப்போதெல்லாம் உன் வாழ்க்கை அர்த்தம் பெறும். பிரார்த்தனை வேண்டியதில்லை, ஏனெனில் நீயே பிரார்த்தனை ஆகிவிட்டாய். சிவபெருமான் வெளியில் இருக்க மாட்டார், நீ அவனை உன் உள்ளத்திலிருந்து நீக்காமல் இருந்தால். அவர் எப்போதும் சொல்லுவார், உன் மனம் என் ஆலயம், அதை சுத்தமாக வைத்துக்கொள், நான் அதில் நிலையாக இருப்பேன். அந்த மன ஆலயத்தில் நீ தினமும் ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும். அது ஓம் நமசிவாய் என்ற ஒளி. அது மெல்ல மெல்ல உன் உள்ளத்தை நிறைக்கும். அது கோபத்தின் இருளை கரைக்கும். அது பொறாமையின் நிழலை அகற்றும்.
அது துன்பத்தின் சுமையை விடுவிக்கும். அந்த ஒளியோடு உன் மூச்சு கலந்தால் நீயும் ஒளியாக மாறிவிடுவாய். அப்போது உன் வாழ்க்கை சொல்லும், நான் கோவில் அல்ல, நான் சிவாலயத்தின் உயிர். அதுதான் ஆன்மீகத்தின் உச்சநிலை, அதாவது சிவோகம். நான் சிவம். அந்த உணர்வுக்கு வருவது சாதாரண தியானம் அல்ல, அது ஒரு தெய்வீக அனுபவம். அதனால் எப்போதும் நினைவில் கொள், மனம்தான் சிவாலயம். அதை தூய்மையாக வைத்துக்கொள். அதில் ஒளி எரியட்டும், அன்பு வாழட்டும், அமைதி நிலைத்திருக்கட்டும். அப்பொழுது சிவபெருமான் உன் மனத்தில் நிரந்தரமாக இருப்பார். மனம் சுத்தமாயிருந்தால் வாழ்க்கையே ஒரு பிரார்த்தனை ஆகும், மூச்சே ஒரு ஜபமாகும், உயிரே ஒரு ஆலயமாகும். ஓம் நம சிவாய. ஒரு சிறிய கிராமம். அங்கே ஒரு இளைஞன் இருந்தான், பெயர் அரவிந்த். அவன் ஒரு நல்ல மனசுக்காரன். அவன் தினமும் காலை எழுந்ததும் மாலை சாய்ந்ததும் ஒரு வழக்கமாகவே கோவிலுக்கு போய்விடுவான். கையில் பூ, நெற்றியில் திருநீரு, உதட்டில் ஒரு ஜபம், ஓம் நம சிவாய். அவன் சிவபெருமானை மிகவும் நேசித்தவன். ஆனால் அவன் உள்ளத்தில் எப்போதும் ஒரு குளறுபடி இருந்தது. அவன் எப்போதும் சொல்லுவான், சிவா, எனக்கு அமைதி தாரும், என் மனம் எப்போதும் குழப்பமாக இருக்கிறது. அவன் பிரார்த்தனை செய்தான், அவன் கோவிலுக்கு சென்றான், அவன் ஜபம் செய்தான். ஆனால் அந்த அமைதி மட்டும் அவனுக்கு வந்து சேரவில்லை. ஒவ்வொரு நாளும் கோவிலில் அவன் நிற்பான், கை கூப்பி சிவலிங்கத்தை நோக்கி பேசுவான். சிவா, நான் உன்னை முழு நம்பிக்கையோடு வழிபடுகிறேன். ஆனாலும் என் மனம் ஏன் அமைதியாக இல்லையே? அவன் பேசும்போது அவன் கண்களில் துயரம், மனதில் கலக்கம், சிந்தனையில் குழப்பம். அவன் தன்னை ஒரு நல்ல பக்தன் என நினைத்திருந்தான். ஆனால் உண்மையில் அவன் பிரார்த்தனை வெளியில் மட்டும் நடந்தது, மனதோ எங்கோ வேறு சென்றுவிடும். அவன் கோவிலில் நின்றாலும் அவனுடைய மனம் வீட்டு பிரச்சனையிலும் பணியிலும் எதிர்காலத்திலும் சுற்றி கொண்டிருக்கும். அவன் நிமிஷத்துக்கு ஒருமுறை வியாபாரம், குடும்பம், வாழ்க்கை பற்றி யோசிப்பான். ஆனால் தன்னை உண்மையாக சிவனிடம் ஒப்படைக்கவில்லை. ஒரு நாள் இரவு அவன் வழக்கம் போல் கோவிலில் பிரார்த்தனை செய்து, சிவா, எனக்கு அமைதி தாரும் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்தான். அந்த இரவு அவன் ஆழ்ந்த உறக்கத்தில் விழுந்தான். அவனுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் சிவபெருமான் முன் நின்றிருந்தார். அவரது முகத்தில் அமைதி, கண்களில் ஒளி, நெற்றியில் சந்திரன் பிரகாசம். அரவிந்தா, நீ தினமும் என்னை வந்து பார்க்கிறாய், அமைதி தாரும் என்று கேட்கிறாய். ஆனால் நீ என்னிடம் கேட்கிறாய் என்பதே வெளியில். உன் மனம் இன்னும் கோவிலுக்கே வரவில்லை. நீ கோவிலுக்கு போகிறாய், ஆனால் உன் சிந்தனை வீட்டில்தான் இருக்கிறது. முதலில் உன் மனதை இங்கே கொண்டு வா. அந்த வார்த்தைகள் அவனுடைய இதயத்தை துளைத்தன. அவன் விழித்துக் கொண்டான். மனதில் ஒரு ஆழமான அமைதி பரவியது. அந்த ஒரு வரி, முதலில் மனதை இங்கே கொண்டு வா, அவனுடைய வாழ்க்கையையே மாற்றிவிட்டது. அடுத்த நாள் காலை அவன் வழக்கம் போல கோவிலுக்கு சென்றான். ஆனால் இந்த முறை வேறுபட்டது. அவன் உடம்பு மட்டுமல்ல, மனமும் சிந்தனையும் மூச்சும் எல்லாமே ஒரே இடத்தில் இருந்தது. அவன் கதவுக்குள் நுழைந்ததும் உலகத்தை மறந்தான். அவன் மனம் வெளியில் போகவில்லை. அவன் கண்களை மூடி நிதானமாக மூச்சை வாங்கி விடுகிறான். அவன் உள்ளத்தில் ஓம் நம சிவாய் என்ற ஒலி எழுகிறது. அந்த ஒலி மெதுவாக உன் சிந்தனையையும் குளிரச் செய்கிறது. அவன் அந்த நிமிடத்தில் உணர்ந்தான், சிவபெருமான் வெளியில் இல்லை, அவர் நம்முள்தான். அவன் புரிந்தான், நான் எத்தனை வருடங்கள் கோவிலுக்கு சென்றாலும் என் மனம் வெளியில் இருந்தால் அது வெறும் நடிப்புதான். ஆனால் மனம் உள்ளே வந்தால் ஒரு நொடியிலேயே சிவபெருமான் வெளிப்படுவார். அந்த நாளிலிருந்து அரவிந்த் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான். அவன் இனி வெளிப்பூஜை மட்டும் செய்யவில்லை, அவன் உள்ள பூஜை செய்ய ஆரம்பித்தான். அவன் தினமும் தன் மனத்திற்குள் ஒரு ஆலயத்தை உருவாக்கி கொண்டான். அவன் சொல்லுவான், என் மனம்தான் சிவாலயம், என் மூச்சுதான் மணி ஒலி. அவன் எங்கு சென்றாலும் அந்த ஒலியே அவனுடன் இருந்தது. அவன் வேலை செய்த போதும், வீட்டில் இருந்த போதும், பயணித்த போதும் அவன் உள்ளத்தில் அமைதியாக ஓம் நம சிவாய ஒலித்துக் கொண்டிருந்தது. மெல்ல அவன் மனம் தெளிவடைந்தது. அவன் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கவலைப்படவில்லை. அவன் கோபப்படவில்லை, பொறாமை கொள்ளவில்லை. அவன் சொல்வான், என் மனம் இப்போது கோவிலாகிவிட்டது. அந்த கோவிலில் சிவா தங்கிவிட்டார். அந்த மாற்றம் வெளியில் யாரும் பார்க்க முடியவில்லை. ஆனால் உள்ளத்தில் பரவிய ஒளி அவனை முழுவதும் மாற்றியது. அவன் எப்போதும் புன்னகையுடன் இருந்தான். அவன் கண்களில் அமைதி இருந்தது. அவன் வார்த்தைகளில் கருணை இருந்தது. ஒரு நாள் கிராமத்தார் கேட்டார்கள், அரவிந்தா, நீ எப்போதும் இப்படி அமைதியாக இருப்பது எப்படி? அவன் சிரித்தான். நான் கோவிலுக்கு போகிறேன், ஆனால் இனி வெளியில் அல்ல, நான் என் மனத்துக்குள்ளே செல்கிறேன். ஏனெனில் அங்கேதான் சிவபெருமான் இருக்கிறார். அவர் சொல்லிய அந்த ஒரு உண்மை, மனம்தான் கோவில். அதுவே வாழ்க்கையின் ரகசியம்.
சிவபெருமான் எப்போதும் நம்மை அழைக்கிறார், ஆனால் நாம் எப்போதும் வெளியில் தேடுகிறோம். அவர் சொல்லுவார், நீ வெளியில் வர வேண்டாம், உன் உள்ளத்தில் வா. அங்கேதான் அவர் அமர்ந்திருக்கிறார், அமைதியாக, கருணையுடன் காத்திருக்கும் தந்தையாக. நாம் கோவிலுக்கு செல்வது அவர் முகத்தை பார்க்க அல்ல, நம் மனத்தின் முகத்தை பார்க்க. அவர் அருளை கேட்க அல்ல, அவர் அமைதியை உணர. மனதை எங்கு வைத்திருக்கிறோமோ அங்குதான் நம் பிரார்த்தனை நடக்கிறது. மனம் வீட்டு பிரச்சனையில் இருந்தால் கோவிலுக்கு போனாலும் அது பயனற்றது. ஆனால் மனம் சிவபெருமானின் பாதத்தில் இருந்தால், வீட்டில் இருந்தாலும் அது பிரார்த்தனை தான். அரவிந்த் இதை உணர்ந்த பின் அவன் ஒரு நாள் கனவில் மீண்டும் சிவபெருமானை கண்டான். சிவபெருமான் சிரித்தபடி சொன்னார், இப்போது நீ வந்தாயே மகனே, உன் மனம் இங்கே வந்து சேர்ந்தது. அதனால்தான் உன் முகத்தில் அமைதி பிரகாசிக்கிறது. அவன் விழித்த போது கண்ணீர் வழிந்தது. அது துயரத்தின் கண்ணீர் அல்ல, அது நன்றியின் கண்ணீர். அவன் சொன்னான், சிவா, நான் இனி வெளியில் தேட மாட்டேன், நீ என் இதயத்தில் நிறைந்திருக்கிறாய். அந்த நாளிலிருந்து அவன் தினமும் கோவிலுக்கு போனாலும் அது ஒரு கடமை இல்லை, அது ஒரு ஆனந்தம். அவன் நிற்பான், கண்களை மூடுவான், மனதின் ஆலயத்தில் உள்ள சிவபெருமானை காண்பான். அவன் கண்ட உண்மை இதுதான், சிவன் வெளியில் கிடைக்க மாட்டார், அவர் உள்ளத்தில் மட்டுமே கிடைப்பார். மனம் அமைதியாக இருந்தால் அந்த அமைதிதான் சிவம். மனம் தெளிவாக இருந்தால் அந்த தெளிவிதான் அருள். மனம் புனிதமாயிருந்தால் அந்த புனிதம்தான் உண்மையான ஆலயம். அதில்தான் ஓம் நம சிவாய் என்ற ஒளி ஒளியாக மாறுகிறது. அது ஜபம் அல்ல, அது பிரபஞ்சத்தின் துடிப்பு. அந்த ஒளியோடு சேரும் போது மனிதன் பக்தனாக மாறுகிறான். பக்தன் பின்னர் ஒளியாக மாறுகிறான். அந்த ஒளியே சிவபெருமான். இவ்வுலகில் மிகப்பெரிய யாத்திரை கைலாயத்துக்கு செல்லும் பயணம் அல்ல, அது உன் மனதிற்குள் செல்லும் பயணம். அங்கேதான் பரமசிவன் நித்தியமாக தியானம் செய்து கொண்டிருக்கிறார், உன் வரவை காத்திருக்கிறார். அரவிந்த் அதை உணர்ந்தான். அதில்தான் அவனுக்கு அமைதி வந்தது. அவன் சொல்லிய கடைசி வார்த்தை இதுதான், சிவா வெளியில் இல்லை, நீ உன் மனத்தை சுத்தப்படுத்து, அவன் உன்னுள் வெளிப்படுவான். அதுதான் உண்மையான அமைதி, அதுதான் ஆன்மீகம், அதுதான் சிவம். ஓம் நம சிவாய. நாம் நினைக்காத பல நேரங்களில் சிவன் நம்முடன் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்மை விட்டு போக மாட்டார். நாம் அவரை மறந்தாலும் கூட அவர் நம்மை மறக்க மாட்டார். அவர் மௌனமாக நம்மை காத்து கொண்டிருப்பார், நம்முடைய ஒவ்வொரு மூச்சிலும், ஒவ்வொரு அடியிலும். சில நேரங்களில் நாம் அவரை காண முடியாது, ஏனெனில் அவர் ஒளியாய், காற்றாய், மனிதராக, நிகழ்வாக நம்மை சுற்றி நிற்கிறார். அவர் வெளிப்படையாக வரமாட்டார், அவர் உணர்ச்சியாக வருவார். அவர் ஒரு சிறிய காற்றாக உன் முகத்தில் மோதலாம், ஒரு மனிதனின் வார்த்தையாக உன்னை ஆறுதல் அளிக்கலாம், ஒரு எதிர்பாராத தாமதமாக உன்னை பாதுகாக்கலாம். நாம் நினைப்போம், ஏன் இது நடக்கிறது, ஏன் தடை வந்தது? ஆனால் உண்மையில் அந்த தடைதான் அவருடைய அருள் வேடம். அவர் நம் பாதையில் தடையை வைப்பது நம்மை நிறுத்துவதற்காக அல்ல, நம்மை வழிமாற்றுவதற்காக. ஒரு குழந்தை ஓடிக்கொண்டு பள்ளத்தாக்கின் விளிம்புக்கு செல்வது போல அதை தாய் திடீரென பிடித்து நிறுத்துகிறாள். அந்த குழந்தைக்கு அந்த தருணத்துல கோபம் வரும். ஏன் அம்மா என்னை நிறுத்தினாய் என்று கேட்கும். ஆனால் சில அடிகள் முன்னால் பள்ளம் இருக்கிறது என்பதை அந்த குழந்தை அறியாது. அதேபோல் நாம் சில நேரங்களில் துன்பப்படும் போது சிவபெருமான் சொல்வார், மகனே, நான் உன்னை காப்பாற்றுகிறேன், ஆனால் நீ இன்னும் அதை புரிந்து கொள்ளவில்லை. அவர் எப்போதும் நம்மை சோதிப்பார், ஆனால் அந்த சோதனையின் பின்னால் ஒரு ஆசீர்வாதம் மறைந்திருக்கும். அவர் நம்மை வலிமையாக்கி விடுகிறார், நம்மை ஒரு புதிய நிலைக்கு அழைத்துச் செல்கிறார். அவர் சொல்லுவார், நீ தாங்கிக் கொள்ள கற்றுக்கொள், நான் உன்னுடன் இருக்கிறேன். நம் வாழ்க்கையில் வரும் தடைகள் அது ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு தெய்வீக பயிற்சி. அவர் சொல்லும், நீ இன்னும் பெரியவனாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதற்காக அவர் நம்மை சோதனை வழியில் அழைத்துச் செல்கிறார். சிவபெருமான் ஒருபோதும் நேராக அருள் வழி காட்ட மாட்டார், அவர் வளைந்த வழியில் நடத்துவார். ஏனெனில் அந்த வழியில்தான் நம்முடைய மனம் சுத்தமாகும், அதில்தான் நம்முடைய நம்பிக்கை உறுதியடையும். நாம் எளிதாக பெறும் பொருட்களை நாம் மதிக்க மாட்டோம், அதனால்தான் அவர் தாமதிக்கிறார். அவர் நம்மை காத்திருக்கச் செய்கிறார், ஏனெனில் அந்த காத்திருப்பில் தான் நம்பிக்கை பிறக்கிறது. நீ ஒரு தடவை யோசித்து பாரு, உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா தாமதங்களும், அந்த எல்லா முடிவில்லாத இரவுகளும் இன்று திரும்பி பார்த்தால் அர்த்தமுள்ளதாக தோன்றவில்லையா? அப்போது அது துன்பம் போல இருந்தது, இப்போது அது ஆசீர்வாதம் போல தெரிகிறது. அதுதான் சிவபெருமானின் வழி. அவர் நேரடியாக வரமாட்டார்,
அவர் அருளை நிகழ்வாக அனுப்புவார். ஒரு கதையை நினைவு கூர்வோம். ஒரு மனிதன் கடலில் கப்பலில் பயணித்துக் கொண்டிருந்தான். பெரிய புயல் வந்து கப்பலை உடைத்து விட்டது. அவன் ஒரு சிறிய மரத்திலிருந்து பிடித்து கரை சேர முயன்றான். 3 நாட்கள் உணவு தண்ணீர் எதுவும் இல்லாமல் ஒரு வெறிச்சோடிய தீவுக்கு வந்தான். அவன் கோபமாக வானத்தை நோக்கி சொன்னான், சிவா, நான் தினமும் உன்னை ஜெபித்தேன், ஆனால் நீ என்னை இப்படி விட்டுட்டே. அவன் ஒரு சிறிய குடிசை கட்டினான். சில மரக்கட்டைகள் சேர்த்தான். அடுத்த நாள் ஒரு தீப்பொறி பறந்தது. அந்த குடிசை எரிந்து விட்டது. அவன் அமர்ந்து கண்ணீர் விட்டான். இப்போது எனக்கு என்ன இருக்கிறது சிவா? நீ எனக்கு பச்சாதாபம் கூட காட்டவில்லை. அந்த இரவு அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். காலை எழுந்தபோது தூரத்தில் ஒரு கப்பல் வந்து நின்றது. அவன் ஆச்சரியமடைந்தான். அவன் கப்பலில் ஏறி கேட்க அவர்கள் சொன்னார்கள், உன் குடிசை எரிந்த போது அதன் புகை வானத்தில் தெரிந்தது. அதுவே உன்னை தேடி வர காரணமாயிற்று. அவன் புரிந்து கொண்டான். அந்த எரிந்த குடிசையும் சிவபெருமானின் ஆசீர்வாதம்தான். அவர் விட்டுவிடவில்லை, அவர் காப்பாற்றினார். ஆனால் வேறு வழியில். அதேபோல் நம் வாழ்க்கையில் ஒரு விஷயம் எரிந்து போகும்போது அது முடிவு அல்ல, அது தொடக்கம். அது சிவபெருமானின் அருள் மாறுபட்ட வடிவம். அவர் சொல்லுவார், நீ இப்போது பார்க்கும் இருளில்தான் நான் உனக்காக ஒளியை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். அவர் நம்மை சோதிப்பார், ஆனால் அதே நேரத்தில் நம்மை பாதுகாப்பார். அவர் நம்மை காயப்படுத்துவது போல தோன்றலாம், ஆனால் அது காயமல்ல, அது கற்றல். அவர் நம்மை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி தாங்குவது, எப்படி நம்புவது, எப்படி அமைதியாக இருவது என்று. நாம் நினைக்காத நேரங்களில் அவர் நம்மை காப்பாற்றி நிற்கிறார். ஒரு விபத்திலிருந்து தப்பித்தது, ஒரு கடின முடிவு தவிர்க்கப்பட்டது, ஒரு தவறான பாதை மூடப்பட்டது. அவை அனைத்தும் அவரின் மறைமுக அருள். சிவபெருமான் எப்போதும் நம் பக்கத்தில் இருக்கிறார், ஆனால் அவர் வெளியில் பேச மாட்டார். அவர் நம்முடைய உள்ளத்தில் ஒரு குரலை எழுப்புவார். அது சொல்லும், அஞ்சாதே, நான் இருக்கிறேன். அந்த குரல் சில நேரங்களில் நம் மனசாட்சியாக, சில நேரங்களில் ஒரு உணர்வாக, சில நேரங்களில் ஒரு திடீர் அமைதியாக வெளிப்படும். அந்த அமைதிதான் அவரின் சின்னம். அதுதான் அவர் நம்மோடு இருப்பதற்கான ஆதாரம். சில தடைகள் வந்தால் நாம் துன்பப்படுகிறோம், ஆனால் அந்த தடைகள் இல்லாமல் இருந்தால் நாம் வளர்ந்திருப்போமா? சோதனைகள் இல்லாமல் மனம் வலிமையடையுமா? அதனால் தான் அவர் தடைகளை அனுப்புகிறார். அது ஒரு அருள் வித்தை. நாம் பெரும்பாலும் கேட்போம், சிவா, என்னை காப்பாற்று. அவர் சொல்லுவார், நான் உன்னை ஏற்கனவே காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன், நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு நாளில் நாம் திரும்பி பார்த்தால் நம் வாழ்க்கையின் எல்லா வலி, சோதனை, தடை, அவையெல்லாம் நம்மை உயர்த்திய படிகள் என புரியும். அந்த தடைதான் எனக்கு ஆசீர்வாதம். சிவபெருமான் நம்மை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுவார், நீ நினைக்காத நேரத்திலும் நான் உன் பக்கத்தில் இருந்தேன். நீ வீழ்ந்தாய் என்று நினைத்த நேரத்திலும் நான் உன்னை தூக்கி நிறுத்தினேன். அவர் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். அவர் உன்னை சோதிப்பார், வலிமையாக்குவார், பின்னர் ஆசீர்வதிப்பார். அவர் செயல் மௌனமாக இருக்கும், ஆனால் அதன் விளைவு அதிசயமாக இருக்கும். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே, நம்பிக்கையை விடக்கூடாது. ஏனெனில் தடைகள் வந்த இடத்தில்தான் அருள் பிறக்கிறது. அது முடிவு அல்ல, அது மாற்றம். சிவபெருமான் எப்போதும் நம்முடன் இருக்கிறார். நாம் நினைக்காத நேரத்திலும், நாம் காணாத இடத்திலும், நாம் கேட்காத தருணத்திலும். அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கான ஒவ்வொரு தடை என் அருளின் வடிவம்தான். அதை உணர்ந்தால் நம் மனம் இனி துன்பப்படாது. ஏனெனில் நாம் அறிந்து கொள்வோம், ஒவ்வொரு தடை, ஒவ்வொரு தாமதம், ஒவ்வொரு வலி, அது எல்லாம் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தின் வேடம். ஓம் நம சிவாய. எதையும் இழந்து விட்டதாக நினைத்த நேரத்தில் சிவன் உன்னுள் ஒளியாக நுழைகிறார். அந்த நொடியில்தான் உண்மையான ஆன்மீகம் தொடங்குகிறது. ஏனெனில் மனிதன் அனைத்தையும் பெற்றிருக்கும் போது அவனுக்கு தேவனின் தேவை குறையும். ஆனால் அனைத்தையும் இழந்து போன அந்த மௌன நிமிடத்தில்தான் அவன் உணர்கிறான், நான் தனியாக இல்லை. அதுதான் சிவபெருமானின் அருள் நுழையும் தருணம். நம் உள்ளம் இருளால் மூடப்பட்டிருக்கும் போது அவர் ஒளியாக வந்து நம்மை தொடுகிறார். அவர் வெளியில் இருந்து வருவதில்லை, அவர் நம்முள் இருந்து வெளிப்படுகிறார். ஏனெனில் அந்த இழப்பு என்று நம்மால் கூறப்படும் நொடியில் நம் அகங்காரம் கரைந்து விடுகிறது. அதில்தான் அவர் ஒளி பிரகாசிக்கிறது. சிவபெருமான் ஒருபோதும் வெளி உலகின் ஆடம்பரத்திலும் பெருமையிலும் வாழ்வதில்லை. அவர் எப்போதும் அமைதியின் இடத்தில், வெறுமையின் உள்ளே, மனத்தின் ஆழத்தில் வாழ்கிறார். அதனாலதான் நீ அனைத்தையும் இழந்து விட்டாய் என்று நினைக்கும் அந்த நேரத்தில் தான் அவர் உன்னை உண்மையாக அணுக முடிகிறது.
அவர் சொல்வார், நீ அனைத்தையும் இழந்தாய் என்று நினைக்கிறாய், ஆனால் இப்போதுதான் நீ என்னை பெறுகிறாய். மனிதன் வாழ்வில் எதையாவது இழக்கும் போது அவனது உள்ளம் திறக்கிறது. அதில் தோன்றும் வெற்றிடத்தில்தான் சிவபெருமான் ஒளியாக நுழைகிறார். அந்த ஒளி வெறும் வெளிச்சம் அல்ல, அது உணர்வின் மாற்றம். அது துன்பத்தை ஞானமாக்கும் ஒளி. நீ அழுத அந்த நொடியில் கூட அவர் அருகில்தான் இருந்தார். ஆனால் உன் கண்ணீர் உன் பார்வையை மூடியது. அவர் கையை நீ பார்த்திருக்க முடியவில்லை. அவர் எப்போதும் சொல்கிறார், நீ நிம்மதியாக இரு, நான் உன்னுடன் இருக்கிறேன். அந்த நிம்மதி, அந்த அமைதி, அதுதான் பக்தியின் அடிப்படை. அதுதான் மனம் தெளிவதற்கான முதல் சிகரம். அந்த நேரத்தில் மனம் சொல்கிறது, நமசிவாய். அந்த ஒலி வெறும் ஜபம் அல்ல, அது உயிரின் அதிர்வு. அது நம்முள் ஒளி உண்டாக்கும் மந்திரம். பக்தி பாடல் உரை வடிவில். நமசிவாய எனும் ஒலி நம் உயிரில் ஓர் ஒளி. மனம் தெளிவது அதுவே சிவமே எனும் வழி. இந்த பாடலின் அர்த்தம் ஆழமானது. அந்த 4 வரிகளில் முழு ஆன்மீகம் அடங்கியுள்ளது. நமசிவாய் என்ற ஒலி, அது பிரபஞ்சத்தின் மூச்சு. அது நம் உடலில், நம் சிந்தனையில், நம் உள்ளத்தின் துடிப்பில் ஒலிக்கிறது. நாம் அதை உணரவில்லை என்றாலே தவிர அது எப்போதும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு உள் மூச்சும் நம், ஒவ்வொரு வெளி மூச்சும் சிவாய். அந்த ஓசை உயிரோடு பிறந்த முதல் நிமிடத்திலிருந்தே இருக்கிறது. நமசிவாய எனும் ஒளி நம் உயிரில் ஓர் ஒளி, அது உண்மை. அந்த ஒளி உன் மனத்தின் இருளை ஒளியாக்கும். அது உன் பயத்தை நம்பிக்கையாக்கும். அது உன் துன்பத்தை அமைதியாக்கும். மனம் தெளிவது அதுவே. அதாவது மனம் எப்போது தெளிவடைகிறது என்றால், அது அந்த மந்திரத்தின் அதிர்வை உணரும் போதுதான். அந்த மந்திரம் வெறும் சொல்லாக இல்லை, அது மனதின் சுத்தம் பெறும் கருவி. ஒரு ஆழ்ந்த மூச்சு வாங்கி உன் இதயத்தில் அந்த மந்திரத்தை ஒலிக்கச் செய். ஓம் நமசிவாய். அந்த ஒளி உன் இதயத்திலிருந்து ஒளியாக பாயட்டும். உன் உடலெங்கும் அது பரவட்டும். நீ அந்த ஒளியோடு ஒன்றாகி விடுவாய். சிவமே எனும் வழி, அதுதான் இறுதியான உண்மை. அனைத்து பாதைகளும் இறுதியில் ஒரு வழியில்தான் முடிகின்றன. அது சிவத்தின் வழி, அது அமைதியின் வழி, அது ஒளியின் வழி. அந்த வழியில் பயணம் செய்யும் போது இழப்பு என்ற சொல் அர்த்தம் இழக்கிறது. ஏனெனில் நீ புரிந்து கொள்வாய், இழந்தது பொருள் அல்ல, அழிந்தது அகங்காரம். அதில்தான் உயிர் சுத்தமடையும். சிவபெருமான் எப்போதும் சொல்வார், நீ அனைத்தையும் இழந்து விட்டாய் என்று நினைக்கும் அந்த தருணம் உனது மறுபிறவியின் தொடக்கம். அது புதிய ஒளியின் பிறப்பு. அந்த ஒளியில் உன் மனம் சுத்தமாகி, அது உன் சிந்தனையை வலிமையாக்கி, உன் உயிரை அமைதியாக்கும். நாம் நம்மை உடைந்தது போல உணரும் போது அவர் நம்மை திருத்தி புதிய வடிவத்தில் உருவாக்குகிறார். அவர் நம்மை உடைக்கவில்லை, அவர் நம்மை வடிவமைக்கிறார். அவர் சொல்வார், நான் உன் உடைந்த துண்டுகளில் ஒளி வைக்கிறேன். அந்த ஒளி உன்னை மீண்டும் முழுமையாக்கும். அந்த ஒளிதான் அருள். அது வெளியில் கிடைப்பதில்லை, அது உள்ளத்தில் பிறக்கிறது. அது நம்பிக்கையோடு கலந்த தியானம். அது நம் உயிரின் ரீதியில் ஒலிக்கும் தெய்வீக இசை. ஒரு பக்தன் எப்போதும் இழப்பு வந்தாலும் சொல்லுவான், இதுவும் நன்மைக்காகத்தான், இதிலும் சிவன் இருக்கிறார். அந்த நம்பிக்கை வந்தவுடன் இழப்பே ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது. சிவபெருமான் உன் வாழ்க்கையில் எதையும் காரணமில்லாமல் எடுக்க மாட்டார். அவர் எடுக்கிறார் என்றால் அது உனக்கு புதிதாக ஒன்றை அளிக்கத்தான். அவர் காலியான இடத்தில்தான் ஒளி வைக்க முடியும். அதனால்தான் சில நேரங்களில் அவர் எடுப்பார், சில நேரங்களில் அவர் மௌனமாக இருப்பார். ஆனால் அந்த மௌனமே அருள். நீ உணரவில்லை என்றாலே தவிர அவர் எப்போதும் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு துன்பத்திலும் நின்று சொல்கிறார், மகனே, இது முடிவு அல்ல, இது வெளிச்சத்தின் தொடக்கம். அந்த உணர்வை உணர்ந்தவுடன் நீ இனி துன்பப்பட மாட்டாய். ஏனெனில் நீ அறிந்து கொள்வாய், ஒவ்வொரு இருளுக்கும் பின்னால் ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளி சிவபெருமான் தானே. பக்தி பாடல் மீண்டும் மெதுவாக உரை வடிவில். நமசிவாய எனும் ஒளி நம் உயிரில் ஓர் ஒளி. மனம் தெளிவது அதுவே சிவமே எனும் வழி. இந்த 4 வரிகளும் வாழ்க்கையின் முழு ரகசியத்தை சொல்லிவிடுகின்றன. அவை சொல்வது, இழப்பு என்றால் இருள் அல்ல, அது ஒளிக்கான கதவு. அந்த ஒளி ஒரு முறை நம்முள் நுழைந்து விட்டால் அது நம் முழு உலகத்தையும் மாறச் செய்கிறது. நம்முள் அமைதி பிறக்கிறது, நம் பார்வையில் கருணை மலர்கிறது, நம் வாழ்க்கை பிரார்த்தனையாக மாறுகிறது. அதுதான் சிவபெருமானின் வழி. மௌனத்தில் பிறக்கும் அருள், இழப்பில் பிறக்கும் ஒளி, அமைதியில் பிறக்கும் சிவம். ஓம் நம சிவாய. ஒவ்வொரு நாளும் காலை ஓம் நம சிவாய் என்று சொல்லும் முன் ஒரு நொடி உன் இதயத்தை நினை. அதுதான் ஒரு பக்தனின் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணம்.
அந்த நொடிதான் உன் நாள் எப்படி போகப் போகிறது என்பதை தீர்மானிக்கும். ஏனெனில் அந்த நொடி உன் சிந்தனையையும் மனநிலையையும் ஆன்மீக அதிர்வையும் ஒழுங்குபடுத்துகிறது. அந்த ஒரு நொடியை மனதில் கொள். உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு அமைதியான ஒளி இருக்கிறது. அது எப்போதும் உன்னுள் இருக்கிறது. ஆனால் நீ அதை உணராமல் ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு காலை நீ கண்களை திறக்கும் போது அந்த ஒளி உன்னை அழைக்கிறது. இங்கே பாரு, நான் உன்னுள் இருக்கிறேன். நீ சும்மா நிம்மதியாக இரு, எல்லாம் நன்றாக இருக்கும். அந்த ஒளிதான் சிவபெருமான். அவர் வெளியில் இருப்பவர் அல்ல. அவர் உன் இதயத்தின் மையத்தில் அமைதியாக தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் எந்த நாளிலும் தூரமாக இருப்பது இல்லை. ஆனால் நீ பிஸியாக இருக்கிறாய். அதனால்தான் அவரை உணர முடியாமல் போகிறது. அதனால்தான் ஓம் நமசிவாய என்று சொல்லும் முன் ஒரு நொடி உன் இதயத்தை நினைவில் கொள். அந்த நினைவு, அந்த மௌனம், அந்த உள்கவனம், அதுதான் தியானத்தின் தொடக்கம். அந்த நிமிடத்தில் உன் மூச்சு மெதுவாக மாறட்டும், உன் சிந்தனை ஓயட்டும், உன் இதயம் மெதுவாக துடிக்கட்டும். அந்த ஒவ்வொரு துடிப்பிலும் நமசிவாய என்ற ஒலி ஒலிக்கிறது என்று கற்பனை செய். அந்த ஒலி ஒரு புனித அதிர்வாக உன் உடலெங்கும் பரவுகிறது. அந்த அதிர்வில்தான் உயிர் புத்துணர்ச்சி பெறுகிறது. உன் மனம் அப்போது முழுமையாக அமைதியாகும். அந்த அமைதி உன் உடலில் ஒரு புதிய ஆற்றலை காண்டு வரும். அது உன் நாளை மட்டுமல்ல, உன் வாழ்க்கையையே மாற்றும். சிவபெருமான் சொல்வார், நீ என்னை அழைக்க வேண்டியதில்லை. உன் மனதை அமைதியாக வை, நான் தானாகவே உன்னுள் எழுவேன். அந்த உண்மையை உணர்ந்தாலே போதும். பிரார்த்தனை ஒரு கடமை அல்ல, அது ஒரு இணைப்பு. அது உன் இதயத்துக்கும் சிவபெருமானின் ஒளிக்கும் இடையில் நடக்கும் ஒரு உரையாடல். அது வார்த்தைகளால் அல்ல, உணர்வால் நடக்கிறது. நாம் பெரும்பாலும் பிரார்த்தனை செய்யும் போது வாயால் பேசுகிறோம், ஆனால் மனம் வேறு இடத்தில் ஓடுகிறது. அது உண்மையான பிரார்த்தனை அல்ல. உண்மையான பிரார்த்தனை என்பது மனம் முழுவதும் ஒன்றாக ஒரே திசையில் நிலை பெறும் நிலை. அந்த நிலை வந்தவுடன் உன் பிரார்த்தனை கேட்கப்படாமல் இருக்க முடியாது. சிலர் கேட்பார்கள், எப்படி மனம் அமைதியாக வைக்க முடியும்? அதற்கு ஒரு வழிதான் மூச்சு கவனித்தல். அந்த மூச்சுதான் உன் மனத்தின் துடிப்பு. அது மெல்ல மெல்ல நிதானமாகும் போது உன் சிந்தனை தெளிவடையும். அந்த நேரத்தில் ஓம் நமசிவாய என்ற ஒலி உள் ஒளியாக மாறும். அது ஒரு ஜபம் அல்ல, அது ஒரு அனுபவம். அந்த அனுபவம் உன் உடலில் ஆழமாக பரவும் போது நீ ஒரு புதிய அமைதியை உணர்வாய். அந்த அமைதிதான் அருள். அது வெளியில் இருந்து வருவதில்லை, அது உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழும் ஒளி. நீ தினமும் காலை அந்த நொடி அமைதியாக உன் இதயத்தை நினைத்தால் நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் புனிதமாக்கி விடுகிறாய். ஏனெனில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. அந்த நாளில் சிவபெருமானை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு. அந்த அமைதியான உணர்வு உன் உடலை, மனதை, வாழ்க்கையை மாற்றும். ஏன் தெரியுமா? ஏனெனில் அந்த நிமிடத்தில் உன் உடலும் மனமும் ஒன்றாகி விடுகின்றன. மனிதனின் துன்பம் எப்போது உருவாகிறது என்றால் அவன் உடலும் மனமும் இரண்டு திசைகளில் நகரும் போது. ஆனால் தியானத்தின் நிமிடத்தில் அவை இரண்டும் ஒரே திசையில் ஓடுகின்றன, உள்ளத்தை நோக்கி. அதுவே ஆன்மீக ஒழுங்கு. அந்த அமைதி வெறும் அமைதியாக இருப்பதல்ல, அது ஆற்றல். அது உன் உடலில் புதிய சக்தி உருவாக்குகிறது. அது உன் முகத்தில் ஒளி கொடுக்கிறது, உன் கண்களில் நம்பிக்கை கொடுக்கிறது, உன் வார்த்தைகளில் கருணை கொடுக்கிறது. அதுதான் சிவத்தின் ஆற்றல். அந்த ஆற்றலை உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கை தானாகவே மாறத் தொடங்கும். உன் சிந்தனை சுத்தமாகும், உன் செயல்கள் நேர்மையாகும், உன் வார்த்தைகள் மென்மையாகும். அதிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு நாளும் அருளின் நாளாகிவிடும். சிலர் சொல்வார்கள், நான் பல ஆண்டுகளாக பிரார்த்தனை செய்கிறேன், ஆனால் எதுவும் நிறைவேறவில்லை. அதற்கான காரணம் மனம் தெளிவாக இல்லை. மனம் கலங்கி இருந்தால் அதில் எழும் ஜபம் பரமனை அடையாது, அது காற்றில் கலந்துவிடும். ஆனால் மனம் தெளிவாக இருந்தால் அந்த ஜபம் ஒளியாகி பிரபஞ்சத்தை தாண்டி செல்லும். அந்த ஒளிதான் அருளாக திரும்பி வரும். சிவபெருமான் எப்போதும் நம் இதயத்தின் குரலை கேட்கிறார். அவர் வார்த்தைகளை அல்ல, உணர்வுகளை கேட்கிறார். அதனால்தான் உன் மனம் தெளிவாகும் போது உன் பிரார்த்தனை தானாகவே நிறைவேறும். அது ஒரு மந்திரம் போல. மனம் தெளிவான போது பிரபஞ்சத்தின் கதவு திறக்கிறது. அப்போது நீ கேட்கும் எந்த ஆசையும் எதிரொலியாக வந்து சேரும். அதுதான் கர்மத்தின் சட்டம். அதுதான் சிவத்தின் அதிசயம். சில நேரங்களில் நீ கேட்காமலே கிடைக்கும் ஆசீர்வாதங்கள், அவை உன் மனத்தின் சுத்தத்தினால்தான். சில நேரங்களில் நீ கேட்டு மறந்து போன விஷயங்கள் ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும். அது நீ கேட்கவில்லை என்பதற்காக அல்ல, அது உன் மனம் தயாராக இருந்த நேரம் வந்ததால் தான். மனம் தெளிவாகும் போது நீ எதையும் கேட்க வேண்டியதில்லை.
அவன் தானாகவே தருவார். அவன் சொல்வார், நீ இனி கேட்க வேண்டாம், உன் இதயம் அமைதியாக இருக்கட்டும், அதில்தான் என் அருள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நிலையில்தான் பக்தன் தியானியாக மாறுகிறான். அவன் வெளியில் தேட மாட்டான், அவன் உள்ளத்திற்குள் செல்லுவான். அவன் சொல்லுவான், என் இதயமே என் கோவில், என் மூச்சே என் மணி ஒளி, என் அமைதியே என் பிரார்த்தனை. அந்த உணர்வோடு நீ தினமும் காலை ஓம் நம சிவாய என்று சொன்னால் அந்த ஒளி உன் வாழ்க்கையை மாற்றிவிடும். அது உன் உடலை சுத்தப்படுத்தும், மனதை தெளிவாக்கும், உயிரை அமைதியாக்கும். அந்த அமைதிதான் நமக்கு தேவையான உண்மையான சக்தி. அதில்தான் மகிழ்ச்சி, அதில்தான் அருள், அதில்தான் சிவம். அதனால் நாள்தோறும் காலை டர்ன் ஓம் நம சிவாய என்று சொல்லும் முன் ஒரு நொடி உன் இதயத்தை நினை, அந்த அமைதியை உணர், அந்த ஒளியை சுவாசி, அந்த உணர்வுடன் உன் நாளை தொடங்கு. அப்போது வாழ்க்கை தானாகவே பிரார்த்தனையாகிவிடும். ஏனெனில் மனம் தெளிவானால் உயிரே பிரபஞ்சத்தின் ஜபமாக மாறும். அந்த ஜபம் வெளியில் அல்ல, உள்ளே ஒலிக்கும். ஓம் நம சிவாய, அதுதான் அருளின் ஒலி, அதுதான் ஆன்மீகத்தின் தொடக்கம், அதுதான் உன் உயிரின் உண்மையான துடிப்பு. ஓம் நம சிவாய. சிவபெருமான் உன் பக்கம் இருப்பார், நீ அவரை உணர்ந்தால் போதும். அதுதான் ஆன்மீகத்தின் முழு உண்மை, அதுதான் பக்தியின் ஆழமான சாரம். அவர் ஒருபோதும் தூரத்தில் இல்லை. நாம் அவரை விட்டு விலகினாலும் கூட அவர் நம்மை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். அவர் மௌனமாக கருணையோடு நம் ஒவ்வொரு மூச்சிலும் கலந்து நிற்கிறார். அவர் நம்முடைய இதயத்தின் துடிப்பாக இருக்கிறார், நம் சிந்தனையின் அடியில் ஒளிந்திருக்கும் அமைதியாக இருக்கிறார். ஆனால் நாம் அந்த அமைதியை கேட்க மறந்து விடுகிறோம். நாம் வெளியில் தேடிக்கொண்டே இருக்கிறோம், கோவிலில், புத்தகத்தில், உலகத்தில். ஆனால் அவர் சொல்கிறார், நீ வெளியில் தேடாதே மகனே, உன் உள்ளத்திற்குள் ஒரு நிமிடம் பார், நான் அங்கேயே இருக்கிறேன். நீ அந்த உணர்வை உணர்ந்த நொடியில் உன் வாழ்க்கை மாறிவிடும். அவன் வெளிப்படையாக பேச மாட்டார், ஆனால் உணர்வாக தோன்றுவார். அவர் சொல்வார், நான் உன் பக்கம் இருக்கிறேன். அந்த வார்த்தை ஒரு குரல் அல்ல, அது ஒரு சக்தி. அது உன் இதயத்தில் ஒரு ஒளியாக பளபளக்கும். அந்த ஒளியில் உன் பயம் கரையும், உன் குழப்பம் தெளிவாகும், உன் துன்பம் அர்த்தம் பெறும். சில நேரங்களில் நாம் வாழ்க்கையில் விழுந்து போகிறோம். அப்போது நம் மனம் கேட்கும், ஏன் நான்? ஆனால் அந்த கேள்வியின் பின்னால் ஒரு குரல் உண்டாகும், அஞ்சாதே, நான் இருக்கிறேன். அது சிவபெருமானின் குரல். அது நமக்கு தெரியாமல் தினமும் பேசுகிறது. அவர் ஒவ்வொரு சோதனையிலும், ஒவ்வொரு துன்பத்திலும், ஒவ்வொரு தாமதத்திலும் கூட நம்முடன் இருக்கிறார். அவர் சோதனை செய்வது தண்டனைக்காக அல்ல, அது நம்மை வளரச் செய்வதற்காக. அவர் மௌனமாக இருந்தால் அந்த மௌனத்தில் தான் பதில் இருக்கிறது. ஒரு உண்மையான பக்தன் சிவபெருமானை உணர்கிறான். அவர் வெளியில் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காற்றின் நிம்மதியில் கூட அவர் இருக்கிறார். ஒரு சிறு கதிர்வீச்சில் கூட அவர் பிரகாசிக்கிறார். ஒரு மனிதனின் கருணையில் கூட அவர் வெளிப்படுகிறார். நாம் எப்போதும் நினைத்திருக்க வேண்டும், அவர் எங்கும் இருக்கிறார். ஆனால் நாம் அதை உணர வேண்டும். அதுதான் நீ அவரை உணர்ந்தால் போதும் என்பதின் அர்த்தம். அவர் உன் பக்கம் நிற்பார், ஆனால் நீயே அதை உணர வேண்டியது முக்கியம். அவர் உன் கையை பிடித்திருக்கிறார், ஆனால் நீ நிம்மதியாக நின்று உணர்ந்தால்தான் அந்த தொடுதலை நீ உணர முடியும். அவரை உணர்வது ஒரு தியானம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறையாகிவிடும். நீ பேசும் வார்த்தை மென்மையாகும், நீ பார்க்கும் பார்வை கருணையாகும், நீ செய்வது எல்லாம் அருளாக மாறும். அந்த நிலையில்தான் மனிதன் சிவத்தோடு ஒன்றாகிறான். அந்த நிலை வந்தால் பிரார்த்தனை வேண்டாமாகும். ஏனெனில் நீயே பிரார்த்தனையாகி விடுவாய். உன் மூச்சே ஓம் நம சிவாய் ஆகும், உன் மனமே சிவாலயமாகும், உன் வாழ்க்கையே அருளாகும். சிவபெருமான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். நீ விழுந்தாலும் அவர் உன்னை தூக்கி நிறுத்துவார். நீ அழுதாலும் அவர் அருகில் நின்று ஆறுதல் கூறுவார். நீ துன்பப்பட்டாலும் அவர் உன் இதயத்தில் அமைதியாக ஒளியாக இருப்பார். நீ அவரை உணர்ந்தால் போதும். அவர் நித்தியம் உன் பக்கம். அவர் தெய்வீக அமைதியாக உன் உள்ளத்தில் தங்கியிருக்கிறார். அவர் சொல்வார், நான் உன்னை வெளியில் காத்திருக்க மாட்டேன், நான் உன்னுள் தங்கியிருக்கிறேன். நீ அதை உணர்ந்தால் போதும். அந்த உணர்வுடன் வாழ்க்கை துவங்கட்டும். அந்த உணர்வுடன் நீ ஒவ்வொரு நாளையும் வாழட்டும். அப்போதுதான் நீ உண்மையான ஆன்மீக பாதையில் நடக்கிறாய். அது தியானம் அல்ல, அது வாழ்வின் ஒளி. அது உன் சுவாசத்தில் ஒலிக்கும் அருள், நிறைவு. இந்த ஆன்மீக உரையை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் சிவபெருமான் அருள், அமைதி, ஆசீர்வாதம் நிரம்பிய வாழ்வு கிடைக்கட்டும். அவர் உங்கள் வீட்டிலும், மனத்திலும், சிந்தனையிலும் ஒளியாக பிரகாசிக்கட்டும். ஒவ்வொரு துன்பமும் ஒரு ஆசீர்வாதமாக மாறட்டும்.
ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு ஒளிக்கதிராக மாறட்டும். ஒவ்வொரு சோதனையும் ஒரு ஞானமாக மாறட்டும். சிவபெருமான் உங்களை வழிநடத்தட்டும். உங்களின் மனம் எப்போதும் தெளிவாகட்டும். உங்கள் மூச்சில் நமசிவாய ஒளி ஒலிக்கட்டும். உங்கள் இதயத்தில் சிவம் தங்கிய அமைதியாக பிரகாசிக்கட்டும். நீங்கள் எங்கே சென்றாலும் அவர் உங்களுடன் இருப்பார். நீங்கள் பேசாமல் இருந்தாலும் அவர் உங்கள் உள்ளத்திலே பேசுவார். நீங்கள் அழுதாலும் அவர் உங்கள் கண்ணீரை அருளாக மாற்றுவார். அவர் நம் பக்கம் இருப்பார். நாம் அவரை உணர்ந்தால் போதும். அந்த உணர்வோடு உன் வாழ்க்கை ஒளியாகட்டும். அந்த ஒளியோடு உன் மனம் அமைதியாகட்டும். அந்த அமைதியோடு உன் ஆன்மா சிவமாகட்டும். ஓம் நம சிவாய. சிவனின் அருள் உங்கள் உள்ளத்தை நிரப்பட்டும். அவர் ஒளி உங்கள் வாழ்வை முழுமையாக ஆசீர்வதிக்கட்டும். அமைதி, கருணை, அருள் இவை மூன்றும் உங்களோடு என்றும் நிலைத்திருக்கட்டும். ஓம் நம சிவாய.